ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஆபீஸுக்கு தயாராகி மாடிப்படிகளிலிருந்து இறங்கிய சித்தார்த் சோஃபாவில் அமர்ந்திருந்த சங்கரபாண்டியை கண்டு கொள்ளாதது போல் வெளியே செல்ல போக அவனை தடுத்து நிறுத்தினார். அவர் அழைக்க சட்டென நின்று திரும்பி பார்த்தவனுக்கு ஐயோ என்று இருந்தது. என்ன காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு? வீட்டுக்கு பெரிய மனுஷன் ஒரு நினைப்பே இல்ல. சீரியல்ல ஒரு மாமியாருங்க மாதிரி. உள்ளுக்குள் நினைத்து சலிப்பாக விடிகளை உருட்டியவன் அவரின் பக்கத்தில் செல்லாமல் அதே இடத்தில் அப்படியே நிற்க அவனை முறைத்து பார்த்த சங்கரபாண்டி எழுந்து அவனின் எதிரே வந்து நின்றார். என்ன மாப்ள, ஆபீஸ் போறீங்களா? அவர் கேட்க எரிச்சலாக இருந்தது அவனுக்கு. பார்த்தா ஸ்கூல் போற மாதிரி தெரியுதானே? அவன் பதிலுக்கு அவரின் மூக்கை உடைக்க போலியாக வரவழைக்கப்பட்ட புன்னகை புரிந்தார் சங்கரபாண்டி. நக்கலு இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நேற்று ரொம்ப சூடு பிடிச்சது போல. என்கிட்ட வச்சுட்டா எப்படிதான் நடக்கும்? இதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, என் பொண்ணு என்ன ரொம்ப நம்புறான்னு. உன்னையும் அவளையும் பிரிக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இருக்க போறதில்ல. அவர் கர்வமாக சொல்ல சித்தார்த்திற்கு மட்டுமல்ல, அங்கு நின்று இதை கேட்டுக் கொண்டிருந்த நீலாவுக்குமே தன் கணவரின் குணத்தை நினைத்து அருவருப்பாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நிஜமாவே நீங்க தான் ஸ்வேதாவோட அப்பனா? அத நான் உங்களை தப்பு சொல்லல, பெத்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்க நினைக்கிறாரு, அதனாலதான் கேட்கிறேன். அவன் அவரை அருவருப்பாக பார்த்தபடி சொல்ல கோபத்தில் பற்களை கடித்தார் அவர். இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிடுச்சு. இவரெல்லாம் மனுஷனா மிருகமானே தெரியல. பொண்ணு தாலி அறுத்துட்டு நிக்கணும்னு நினைக்கிறாரே. சி, இப்பதான் இந்த மனுஷனுக்கு புத்தி வருமோ? மனதில் தன் கணவரை அவர் திட்டி தீர்க்க இங்கு சங்கரபாண்டிக்கு அவனின் வார்த்தைகளை பொறுக்க முடியவில்லை. நீ எங்க வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவளுக்கு ஒரு நல்ல அப்பனாதான் இருந்தேன். தகுதியே இல்லாத உன்னை போய் கல்யாணம் பண்ணி என் மாப்பிள்ளன்னு சொல்லிக்கவே எனக்கு வெட்கமா இருக்கு. அவர் ஆதங்கத்தை காக்க சித்தார்த்திற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இதற்கு மேல் புரிய வைக்க முடியாது என்று அவன் அங்கிருந்து நகரப் போக சங்கரபாண்டிக்கு அது மேலும் கோபத்தை தான் தூண்டியது. அவர் பற்களை கடித்துக் கொண்டு அவனை நோக்கி ஒரு அடி வைக்க சரியாக தன் கணவனை அழைத்தவாறு மாடிப்படிகளிலிருந்து இறங்கி வந்தாள் ஸ்வேதா. சிது, என்னை எழுப்பி விட்டுக்கலாமே, சாப்பிடலையா நீங்க? அவள் கேட்டுக்கொண்டே வர தனக்குள் ஒரு திட்டத்தை தீட்டியவர் போலி கண்ணீரை வரவழைத்தார். ஏன் மாப்ள, என் கூட பேசுறீங்கல்ல, நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? இப்ப கூட அவ்வளவு சொல்லியும் சாப்பிடாம போறீங்க. நான் வேணா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போகவா? நீங்க வேணா இங்கே இருக்கீங்களா? அவர் பேசும் விதத்தை அதிர்ந்து போய் பார்த்திருந்தான் சித்தார்த். ஒரு மனிதனால் இந்த அளவுக்கு நடிக்க முடியுமா என்பதே அவனுக்கு இப்போதுதான் தெரியும். நீலாவோ இதைத்தான் வழக்கமாக பார்க்கிறேனே என்னும் ரீதியில் எரிச்சலாக கணவரை பார்த்துக் கொண்டிருக்க தன் அப்பாவின் வார்த்தைகளில் பதறி அடித்துக் கொண்டு அவர்களுக்கு அருகே வந்தாள் ஸ்வேதா. என்னாச்சு சிது? அவள் பதற்றமாக கேட்க, இல்லம்மா, மாப்பிள்ளை மேல கோவமா இருக்காரு, அதான் பேசி சமாதானப்படுத்தலாமேன்னு நினைச்சேன். ஆனா அவரு முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. நான் பேசுறது கூட கண்டுக்காம போறாரு. என்னதாமா நான் பண்ணணும்? அவர் தான் தவறே செய்யாதவர் போல காட்டி பேச சித்தார்த்திற்கு அவரின் வழுக்கை மண்டையை பிளக்கத்தான் தோன்றியது. திருமணத்திற்கு முன் இத்தனை பொறுமையாக அவன் யாரிடமும் பேசியது இல்லை. வாக்குவாதம் உருவாக்கினாலே உடனே அடிதற்கு இறங்குபவன் இப்போதெல்லாம் ஸ்வேதாவுக்காக கோபத்தை கட்டுப்படுத்த பொறுமையை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறான். ஆமா, நான் கண்டுக்காம தான் போனேன், போதுமா? எப்படியும் தன் மனைவி தன்னை நம்பப் போவதில்லை என்று நினைத்து அவன் அவ்வாறு கூற நேற்று காலையில் செய்த தவறை மீண்டும் செய்ய துணியவில்லை அவள். அவன் முகத்தை திருப்பிச் சென்றதும் அன்றைய நாள் முழுக்க அவள் பட்ட பாடு அவளுக்கு தானே தெரியும். போதும், 2 பேரும் நிறுத்துங்க. பொதுவா மாமியார் மருமக சண்டை தான் வரும். ஆனா இங்க மட்டும் தான் எப்ப பாரு மாமனார் மருமக சண்டை. வெளியில சொன்னா சிரிப்பாங்க. இதோட இதையெல்லாம் நிறுத்திக்காங்க. 2 பேருக்கும் தான் சொல்றேன். அழுத்தமாக சொல்லிவிட்டு அவள் மீண்டும் அங்கிருந்து ஒரு அறைக்குள் சென்று கதவடைத்துக் கொள்ள ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்துக் கொண்ட சங்கரபாண்டியும் சித்தார்த்தும் அக்னி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு போல் முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றனர். அதன் பிறகு சித்தார்த் ஆபீஸுக்கு சென்றுவிட அங்கு யுகனோ இன்று பார்த்த காட்சி மனதில் ஓட லேப்டாப்பை திறந்து எந்த வேலையையும் செய்யாது ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். சிறிது நேரம் அவனையே பார்த்திருந்த சித்தார்த் அவனின் பெயரை அழைக்க யுகனுக்கு அது காதிலேயே விழவில்லை. யுகன், கண்ணு முஷ்டி தூங்குறீங்களா என்ன? யுகா, நான் இருக்கேன். அழைத்து பார்த்து பதில் வராதது சித்தார்த் யுகனை பிடித்து கத்திக்கொண்டே உழுக்க ஏதோ தூக்கத்திலிருந்து விழித்தவன் போல் மலங்க மலங்க விழித்தான். அவனின் செய்கையில் சித்தார்த்திற்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன யுகன், அப்படி என்ன யோசனை இருக்கீங்க? ஒருவேளை உங்க சிண்டலா பத்தியா? அவன் கேலியாக கேட்க இல்லை என்னும் விதமாக தலையாட்டினான் இவன். உங்களுக்கு விக்னேஷ் சார் தெரியும் தானே, ரிஷி சாரோட தம்பி. அந்த வீட்டுல நீங்க இருந்திருக்கீங்க, பட் இருந்தாலும் நான் கேட்கிறேன். அவன் கேட்க விக்னேஷ் பெயரை சொன்னதை சித்தார்த்தின் குருவங்கள் யோசனையில் சொல்லுங்க. ஆமா, எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு என்ன? அவன் புரியாமல் கேட்டான். அது வந்து கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு கண்ணால் தான் பார்த்தேன். ஆனா அப்படி இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவன் அரசல் புரசலாக சொல்ல சித்தார்த்துக்கு ஒன்றுமே புரியவில்லை. இல்ல, எனக்கு புரியல என்று சித்தார்த் சொல்ல இன்று தான் பார்த்த காட்சியை சொன்னான் இவன். ஆதிராவின் புகைப்படத்தையும் காட்ட இப்போது ரிஷியின் வீட்டில் இல்லாததால் சித்தார்த்துக்கு அது யார் என்று சரியாக தெரியவில்லை. இவ சாதாரணமான ஆள் இல்ல, இல்லாத கெட்ட பழக்கமும் இல்ல, பண்ணாத தப்பும் இல்ல, அந்த அளவுக்கு மோசமான ஒருத்தி. இப்ப கூட விக்னேஷ் சாரை பார்த்தது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அதுவும் அவ ஒட்டி உரசிக்கிட்டு நெருக்கமா நின்றிருந்தா. அதான் அவன் நெற்றியை நீவி விட்டவாறு சொல்ல சித்தார்த்துக்கு ஏதோ சரியில்லை என்று புரியுது. வேலை வீடு அப்படின்னு இருக்கிறதால ரிஷி பேலஸுக்கு போக டைம் இருக்கல. பட் கமிங் சண்டே நந்துவை வெளியில கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கேன். அவகிட்ட கேட்ட எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சித்தார்த் சொன்னதும் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு இவன் வேலையை தொடங்க அதன் பிறகு இருந்த அடுக்கடுக்கான வேலைகளில் வேறு எதையும் நினைக்க தோன்றவில்லை இவனுக்கு.
அதே நேரம் அகாடமியில் அன்று கணினி சம்பந்தப்பட்ட பயிற்சி நடக்க சில மணித்தியால பயிற்சிக்கு பின் சிறு இடைவெளியில் கைலை அழைத்துக் கொண்டு வெளியே இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட சென்றனர் அவருடைய தோழிகள். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போய் பழக்கமே இல்ல. அத்தை சாப்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன், என்ன விடுங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அவள் மறுக்க அவருடைய தோழிகளோ அதையெல்லாம் கேட்கவே இல்லை. அவளை வற்புறுத்தி அழைத்து சென்றனர். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து மீண்டும் பயிற்சி ஆரம்பிக்கும் முன் வகுப்பிற்கு சென்று விடலாம் என்று பதறிக்கொண்டு ரெஸ்டாரண்டிலிருந்து வெளியே வந்தவர்கள் அகாடமியை நோக்கி ஓட சரியாக மின்னல் வேகத்தில் அவர்களை நோக்கி ஒரு கார் வந்தது. அந்த பொண்ணுதான், அவ பக்கத்துல நான் கார் கொண்டு போறேன், நீ பொருளை ரெடி பண்ணிக்க. ஒருவன் சொல்ல மற்றவனும் தன் கையில் இருந்த ஆசிடை தயார் நிலையில் வைத்துக் கொண்டான். நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் சிரித்துக் கொண்டே தன் தோழிகளோடு ஓடிக்கொண்டிருந்த கயல் சட்டென ஒரு கார் வந்து நிற்கவும் அதிர்ந்து விழித்தாள். அவள் சுதாரிக்கும் முன்னே ஆசிடை கையில் வைத்திருந்தவனோ அவளை நோக்கி எரிய, ஆனால் அவளின் நல்ல நேரமோ என்னவோ கயலை அவளின் தோழிகளில் உறுத்தி பிடித்து தன்னை நோக்கி இழுக்க அந்த ஆசிட் அங்கிருந்த ஒரு பெரு நாய் மேற்பட்டது. அந்த நாய் அந்த இடத்தில் துடிதுடித்து இறக்க அதில் ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள் கயல். இப்படி ஒரு சம்பவத்தை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சி தாண்டாமல் தலை சுற்றுவது போல் தோன்ற சட்டென சுயநினைவை இழந்து அதே இடத்தில் மயங்கி சரிந்து விட்டாள் கயல். தன்னுடைய அலுவலகத்தில் வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்த யுகனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. வேகமாய் வேலை செய்து கொண்டிருந்தவன் சற்றென்று தனது வழக்கையை எடுத்து இதயத்தின் பக்கம் வைத்துக் கொண்டு வேகமாக மூச்சுவிட ஆரம்பிக்க அவனை பார்த்த சித்தார்த் பதறிக்கொண்டு அவன் அருகே ஓடி வந்தான். யுகன், ஐயோ யுகன், என்னாச்சு உங்களுக்கு? என்ன நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாச்சும் வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? அவன் மெதுவாய் பதறி போக யுகனோ இல்லை என்னும் விதமாக தலையாட்டிக் கொண்டு தண்ணீர் வேண்டும் என்று கையை செய்தான். அதை புரிந்து கொண்ட சித்தார்த் அடித்து பிடித்துக் கொண்டு ஓடிச் சென்று தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்க அதை குடித்து முடித்த பின்னரே சற்று ஆசுவாசம் அடைந்த யுகன் அடுத்த அழைப்பை ஏற்படுத்தியது என்னவோ கயலுக்குத்தான். இவன் செய்யும் வேலைகள் எதுவும் சரியாக சித்தார்த்துக்கு பிடிபடவில்லை என்றாலும் அவனுக்கு இடைவெளி கொடுத்து அவன் செய்வதை செய்து முடிக்கட்டும் என்று அருகே இருந்து காத்துக் கொண்டிருந்தார். இத்தனை முறை அழைப்பை ஏற்படுத்தியும் கயல் அழைப்பை ஏற்கவில்லை என்றதும் பதறிப்போனான் யுகன். நடக்கும் நிகழ்வுகளின் தாக்கத்தில் காரணமே புரியாமல் அவனுடைய கண்கள் இரண்டும் கலங்கி போக அதை பார்த்துக் கொண்டிருந்த சித்தார்த் இப்போது எப்படி அவனை தேற்றுவது என்று தெரியாமல் குழம்பி போயிருந்தான். சித்தார்த், தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. கயலுக்கு ஏதோ ஆபத்து மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நான் ஃபீல் பண்ண மாதிரியே அவ இப்ப கால் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தார்த். நான் கொஞ்சம் எதுக்கும் அவளோட அகாடமி வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் ஆபத்து வந்தா கூட அவளுக்கு சமாளிக்க தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை அவளுக்கு கத்து கொடுத்துருக்கு. எல்லாரையும் ஈஸியா நம்பி ஏமாந்து போயிருவான். நான் கொஞ்சம் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்க உள்ள மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பாத்துக்கிறீங்களா? நிறுத்தி எச்சிலை விழுங்கியபடியே அவன் கேட்க அவனுடைய நிலை சித்தார்த்துக்கு நன்றாக புரிந்தது. என்ன யுகன், இதெல்லாம் கேட்க வேற வேணுமா? நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்பி போங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்கு என்ன ஆச்சு பாருங்க. அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் தன்னுடைய பிரச்சனையாக அதை நினைத்து அவனை வழி அனுப்பி வைக்க சித்தார்த்தை இன்னும் பிடித்து போனது யுகன். தேங்க்ஸ் சித்தார்த் கூறிய அடுத்த நொடி அங்கு நிற்காமல் காரை எடுத்துக்கொண்டு அவன் அங்கிருந்து பறக்க அதே நேரம் மற்றொரு முனையில் விக்னேஷின் கரத்தை தன் கரங்களுக்குள் சிறைபிடித்து வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள் ஆதிரா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. நீங்க வேணும்னா பாருங்க, என்னோட மொபைல்ல என்னோட ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் அக்காவோட போட்டோவா அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க யாராச்சும் ஒருத்தரோட கண்ணிலையாச்சும் அக்கா சிக்காமலா போயிடுவா. அவள் கேட்டு நிறுத்த அவளை திரும்பி பார்த்த விக்னேஷின் உதடுகளில் விரக்தி புன்னகை மட்டுமே தவழ்ந்து கொண்டிருந்தது. அப்படி இல்ல ஆதிரா, உனக்கு நான் சொல்ல வருது புரியல. என்னோட கோவம் எல்லாமே அவ வீட்டை விட்டு போனதுக்காக இல்ல. அவ என்னை விட்டு போறது இது முதல் தடவையும் இல்ல. எனக்கு எல்லாமே பழகி பண்ண விஷயம் தான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வந்து அதை பத்தி நான் கேட்க சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே நான் பண்ணது தப்புனா அவ என்னை விட்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எதுவுமே சொல்லாம என்னன்னு கூட என்கிட்ட கேட்காம இப்படி திடீர்னு என்னோட குழந்தைய சம்பந்தத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ஆதங்கமா இருக்கு. என்னை பத்தி தான் யோசிக்கல, அட்லீஸ்ட் குழந்தைய பத்தியாவது யோசிக்கலாம்ல. ஒரு அப்பா இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் எல்லாரையும் விட அவளுக்கு தான் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அதே தப்ப திருப்பி பண்ணா அது நல்லா இல்ல. அவ அனுபவிச்ச கஷ்டமான வாழ்க்கையை என்னோட குழந்தைக்கும் கொடுக்க ஆசைப்பட்டிருக்காளே, இவளை என்ன மாதிரியான பொம்பளை லிஸ்ட்ல நான் சேர்க்கிறது? கூறிக்கொண்டிருந்தவனின் கண்களிலிருந்து தன்னிச்சையாக கண்ணீர் வழிந்து ஓட விக்னேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்ஷினியை வெறுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சந்தோஷப்படுவதா அல்லது தன்னை அன்றி வேறு ஒரு பெண்ணுக்காய் அவன் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து கோவப்படுவதா என தெரியாமல் அமர்ந்திருந்தாள் ஆதிரா. நேரம் வெகுவாய் கடந்து கொண்டிருக்க சீறி பாய்ந்த யுகனின் கார் கயலின் அகாடமியின் முன்னால் நிற்க தன்னுடைய அலைபேசியை கூட எடுக்க மறந்துவிட்டு உள்ளே ஓடியவன் அங்கிருந்த அத்தனை வகுப்பறைகளிலும் தன்னவள் இருக்கிறாளா என்று அலசி தீர்த்தான். ஆனால் எங்குமே அவள் இல்லாமல் போக அடுத்த நொடி அவன் சென்று நின்றது என்னவோ அந்த அகாடமியின் பொறுப்பாளரான கனகாவின் முன்புதான். வாங்க மிஸ்டர் யுகன், ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? புரியாமல் அவர் கேட்க அவனின் கண்களில் இருந்த கோபமும் உடலில் இருந்த படபடப்பும் அவருக்கு ஏதோ சரியில்லை என்பதை மட்டும் உணர்த்தி கொண்டிருக்க, கயல் எங்க மேடம்? அவளுக்கு எதுவும் தெரியாது, உலகம் புரியாதுன்னு சொல்லித்தானே மேடம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். அவளை நீங்க தானே பாத்துக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு தானே விட்டு போனேன். இப்போ என்னோட கயல் எங்க மேடம்? கேட்டுக்கொண்டிருந்தவனின் கண்கள் தன்னிச்சையாய் கலங்கிவிட அதிர்ந்து விழித்த கனகா தன் இருக்கையிலிருந்தே எழுந்து விட்டார். வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட் மிஸ்டர் யுகன்? கயல் அவளோட கிளாஸ் ரூம்ல தான் இருப்பா. நீங்க வராம வேற யார் கூடயும் அவளை வெளியே அனுப்ப வேண்டான்னு நான் வாட்ச்மேன் கிட்டே சொல்லியிருந்தேனே. நீங்க என்னடா இங்க வந்து இப்படி சொல்றீங்க? கேட்டுக்கொண்டே நடக்க ஆரம்பித்தவர் நேராக கயலின் வகுப்பறைக்கு முன்னால் சென்று நின்று பார்க்க அங்கு அவள் மட்டுமல்ல அவளுடன் படித்துக் கொண்டிருந்த யாருமே இல்லை என்பதை தெரிந்தவுடன் அதிர்ந்து போனார். வேக எட்டுக்களுடன் நடந்து சென்றவர் வாட்ச்மேனை அழைத்து பேசினார். இந்த வழியா செக்ஷன் 486 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போனது பாத்தீங்களா? உருவம் சுருக்கி ஒருவித யோசனையுடன் அவர் கேட்க, ஆமா மேடம் போனாங்க. வழக்கமாவே லஞ்ச் டைம் அவங்க வெளியே போயிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு போகும்போதும் நான் கண்டுக்கல. உங்ககிட்ட கேட்டனே, நீங்க கூட அவங்க வெளியில போனா எந்த பிரச்சனையும் இல்லன்னு அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்களே.
தன் மீது என்ன தவறு இருக்கிறது என்று தெரியாமல் கனகாவின் கண்களில் கண்ட கோபத்தை பார்த்து அதிர்ந்தவராய் அவர் பவ்யமாய் கேட்க, மத்த பொண்ணுங்க வெளியே போனா ஓகே தான், கையில் வெளியே போக கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேனா இல்லையா? அவர் கேட்க புரியாத பார்வை பார்த்தார் அந்த காவலாளி. கயல் பொண்ணு வெளியே போகலையே மேடம், நான் அன்னைக்கு கேட்டப்ப கூட என்னோட அத்தை எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, அதைத்தான் நான் சாப்பிடுவேன், வெளியே போயிட்டு சாப்பிடலாம் எனக்கு பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சோ அப்படி வெளியெல்லாம் போகாது மேடம். தெளிவாக அந்த காவலாளி கூறி முடிக்க இவர்களின் உரையாடலை கேட்ட யுகனுக்குத்தான் முகமெல்லாம் ஏர்த்து கொட்டியது. கயல் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே, அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் இல்லையே, அவ கையில பணம் கூட இல்ல, வெளியே போயிட்டு என்ன பண்றாளோ, ஏன் அவ வெளியே போகணும்? ஒருவேளை யாராவது கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? ஏன் இப்படி இருக்க கூடாது? ஒருவேளை அந்த ஆதிரா இவளை கடத்துறதுக்காக ஏதாச்சும் பண்ணிருப்பாளோ? அந்த வன்மம் பிடிச்சவ பண்ணாலும் பண்ணிருப்பா. ஷிட்! தனக்குள் யோசித்துக் கொண்டவனாய் வேகமாய் சென்று தன்னுடைய அலைபேசியை எடுத்து ஆதிராவின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த வேலைக்காரிக்கு அழைப்பை ஏற்படுத்த போக சரியாக அவனுக்கு கயலின் அலைபேசியில் இருந்து அழைப்பு வந்தது. அந்த பெயரை துருத்திரையில் கண்டவுடன் சற்றே முகம் மலர்ந்தவன் அவசரமாக அதை ஏற்று காதில் வைத்தான். காதல் மனம் கொண்ட காதலனின் இதழ்கள் எதிர்முனையில் இருப்பவர்களை பேசவிடாமல் அவனின் அக்கறை வார்த்தைகளாய் வெளிக்கொட்ட ஆரம்பித்தது. ஹலோ ஹலோ கயல்குடி, ஐ ஆல்ரைட்? எதுக்காக நீ அகாடமியை விட்டு வெளியில போன? நான் வராம நீ வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? இங்க வந்து கேட்டப்போ கனகா மேடத்துக்கு கூட நீ போனது தெரியல, அவங்க கிட்ட கூட சொல்லாம எதுக்காக வெளியில போன கயல் நீ? ஒரு நிமிஷம் என்னோட உயிர் என்கிட்டே இல்ல தெரியுமா? இப்ப நீ எங்க இருக்க? சீக்கிரமா பதில் சொல்லு, நானே உன்னை அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். படபடவென பேசியவன் கயலின் பதிலுக்காக காத்திருக்க அடுத்த நொடி எதிர்முனையில் என்ன கூறப்பட்டதோ தெரியவில்லை. அந்த செய்தியில் அவனுடைய கருவிழி இரண்டும் பெரிதாக விரிந்து கொள்ள அவனுடைய கையில் இருந்து நழுவிய அலைபேசி நிலத்தில் விழுந்து துண்டு துண்டாய் சிதறியது. கயலின் எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் வேகமாய் ஏற்று படபடவென பேசினான் யுகன். ஆனால் மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ அவனுடைய விழிகள் தெரித்து விடும் அளவிற்கு விரிய அலைபேசியோ கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து துண்டு துண்டாய் சிதறியது. என்னாச்சு தம்பி? ஏதாச்சும் பிரச்சனையா? கையிலுக்கு ஏதாச்சும்? அவர் பதற்றமாக இழுக்க யுகனுக்கு மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருந்தது. அதை உணர்ந்தவராய் காவலாளி உடனே தண்ணீரை கொடுக்க மடமடவென அருந்தியவன் மெல்ல தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். கயல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் சொன்னதும் கனகாவுக்கு அதிர்ச்சியும் பயமும் சேர்ந்து கொண்டது. என்ன தம்பி சொல்றீங்க? என்னாச்சு அவளுக்கு? சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம். அவர் அவசரப்படுத்த உடனே அவரை அழைத்துக் கொண்டு கயலின் தோழிகள் சொன்ன ஹாஸ்பிட்டலை நோக்கி கயலை பார்க்க விரைந்தான் யுகன். இவன் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்து ரிசப்ஷனில் விசாரித்துவிட்டு கயலை அனுமதித்திருக்கும் அறையை நோக்கி செல்ல அங்கு வாசலில் பதற்றமாக நின்றிருந்தனர் கயலின் தோழிகள். கனகாவை பார்த்ததுமே அவர்களுக்கு மேலும் பதற்றம் தொற்றிக்கொள்ள ஒருவர் பின் ஒருவர் ஒளிந்து கொள்ள தருமாற அவர்களை முறைத்து பார்த்தார் கனகா. கயலுக்கு என்னாச்சு? டாக்டர் எங்க? அவன் பதற்றமாக கத்த யாருமே வாயை திறப்பதாக இல்லை. இப்ப எதுக்கு வாயை மூடிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா நடந்ததை சொல்லல, யாருமே நீ அகாடமியில படிக்க முடியாது. கனகா மிரட்டலாக சொன்னதும் கயலின் தோழிகளில் உறுதி முன்னே வந்து நடந்ததை வேகமாக சொன்னார். அதை கேட்டதும் யுகனுக்கும் கனகாவுக்கும் அத்தனை அதிர்ச்சி. அண்ணா, நான் கையில இழுத்துட்டேன், அவளுக்கு எதுவும் ஆகல. ஆனா கையில் தான் சட்டுன்னு மயக்க போட்டு விழுந்துட்டா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருந்துச்சு. நாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். அவள் சொல்லி முடிக்க ஒரு பக்கம் கையிலுக்கு எதுவும் ஆகவில்லை என்று தெரிந்ததில் அவனுக்கு நிம்மதியாக இருக்கு. இன்னொரு புறம் இது யாருடைய வேலை என்ற யோசனையில் அவனுடைய புருவங்கள் சுருங்கின. அந்த கார் நம்பரை நீங்க யாராச்சும் நோட் பண்ணீங்களா என்று யுகன் கேட்டதும் அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு தோழி தான் பார்த்த என்னை சொன்னான். அவனுடைய யூகிப்பு சரியாக இருந்தால் அது ஆதிராவுடைய வேலைதான். கயலுக்கும் அவளை விட்டால் வேறு எதிரிகள் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் தந்தா தலைக்கு மேல ஏறிடுவீங்கல்ல. இனி யாருமே கிளாஸ் அவர்ஸ்ல வெளியில போக கூடாது. அது பிரேக் டைமா இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமா கையில வெளியே அழைச்சிட்டு போக கூடாது. கோபத்தில் கனகா எல்லோருக்கும் தண்டனை கொடுக்க கயலின் தோழிகள் மொத்த பேருக்கும் ஏன் தான் அவளை அழைத்து சென்றோம் என்றாகிவிட்டது. அடுத்த சில நிமிடங்களிலேயே டாக்டர் அறையில் இருந்து வெளியே வர அவரிடம் ஓடி சென்று கயலை பற்றி விசாரித்தான் யுகன். டாக்டர், கயலுக்கு ஒண்ணும் இல்ல, அவ சேஃபா தானே இருக்கா? அவனின் குரல் பதற்றமாக ஒலிக்க, நோ ஷீஸ் ஆல்ரைட், எந்த பிரச்சனை இல்ல, அதிர்ச்சியில பிரஷர் அதிகமானதுனால மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, நீங்க போய் பார்க்கலாம். அவர் சொல்லி முடித்த மறுகணம் மின்னல் வேகத்தில் தன்னவளை காண சென்றான் யுகன். அவளோ விடிகளை மூடி கட்டிலில் சாய்ந்திருக்க ஒரு கையில் அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக் கொண்டிருந்தது. எத்தனை பிரச்சனைகளை தானிவள் சந்திப்பாள் என்று நினைக்கும் போதே அவன் மனம் குமுறியது. மெல்ல அவள் அருகே சென்று அமர்ந்தவன் அவளின் கரத்தோடு தன் கரத்தை கோர்க்க விழிகளை திறந்து திரும்பி அவனை பார்த்தாள் கயல். ஆர் யூ ஓகே பேபி? அவன் கேட்க மெல்லிய சிரிப்பொன்றை உதிர்த்தவள் மெல்ல தலையசைக்க அவளின் தலையை ஆறுதலாக வருடிவிட்டான் அவன். அது ஆதிராவோட வேலையாங்க. அந்த நாய் ரொம்ப பாவம் தெரியுமா, துடிச்சு துடிச்சு செத்துச்சு, பார்க்கவே முடியல. அந்த ஆசிட் என் மேலேயே பட்டிருக்கலாம். அவள் சொல்ல அவளுடைய கரத்தில் அவனுடைய அழுத்தம் கூட தன்னவளை முறைத்து பார்த்தான் யுகன். அவனின் முறையில் அவள் கப்சென்று வாயை மூடிக்கொள்ள யுகனுக்கு இந்த கோபம் மொத்தமும் ஆதிராவின் மீதுதான் தாவியது. என் கயல் மேல ஆசிட் அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? சீ, நீ எல்லாம் பொண்ணா? உன்னை சும்மா விட மாட்டேன். சின்ன அடி இல்ல, நீ அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு பெரிய அடியா உனக்கு வைக்கிறேன். உள்ளுக்குள் உறுதியாக நினைத்துக் கொண்டான் யுகன். அதே நேரம் இங்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்காக வந்திருந்தாள் ஹர்ஷினி. ஹாஸ்டலில் இருந்து வெளியேறும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி வெளியேறியவளுக்கு வீதியோரத்தில் கண்ட காட்சி அவள் மனதை சுக்குநூறாக சிதைத்து விட்டது.
இவள் இன்டர்வியூக்காக ஆட்டோவில் வந்து கொண்டிருக்க அப்போதுதான் ஆதிரா விக்னேஷை நெருங்கி நின்று பேசிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் காலையில் இருந்த இதமான மனநிலை போய் மீண்டும் வேதனை குடிகொள்ள அந்த யோசனையுடனே கம்பெனிக்கு வந்து சேர்ந்தாள் ஹர்ஷினி. அப்போ எல்லாமே அவ்வளவுதானா? இப்ப கூட அவர் அந்த ஆதிரா கூட தான் இருக்காரு. அப்ப நிஜமாவே என் மேல காதல் இல்லையா? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி இவரை பல வருஷமா காதலிச்சு கல்யாணத்தை பண்ணி இப்பவும் என் நிம்மதியை இழந்துட்டு நிக்கிறேனா? எங்க அம்மாவோட வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கையும் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் கடவுளே என் வாழ்க்கையில அவர் கொண்டு வந்த ஏன்? உள்ளுக்குள் தன் வாழ்க்கையை நினைத்து அவள் கடவுளிடம் முறையிட்டுக் கொண்டிருக்க சரியாக அவளின் பெயரை அழைக்கவும் நடப்புக்கு வந்து தன்னை ஆசுவாசப்படுத்தியவாறு எம்டியின் அறைக்குள் நுழைந்தாள். ஹர்ஷினிக்கு இருக்கும் அனுபவத்துக்கும் தகமைக்கும் அவளுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைத்துவிட நாளையே வேலையில் இணைவதாக சொல்லவும் வராத சந்தோஷத்தை வரவழைத்து அறையிலிருந்து வெளியேறினாள் அவள். ஆனால் அதே நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சித்தார்த்திற்கு அவளை எங்கேயோ பார்த்த உணர்வு. தரையை வெறித்தவாறு சென்ற ஹர்ஷினி யாரோ வருவதை உணர்ந்து சற்று நகர்ந்தாலே தவிர நிமிர்ந்து முகத்தை பார்க்கவில்லை. இது விக்னேஷ் அண்ணாவோட வைஃப். ஐயோ, சட்டுன்னு பேர் வரமாட்டேங்குது. ஞாபகம் வந்துச்சு, ஹர்ஷினி. அவன் யோசித்து முடிப்பதற்குள் ஹர்ஷினி அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே சென்றிருந்தார். இவங்க இந்த கம்பெனியில என்ன பண்றாங்க? விக்னேஷ் அண்ணாவுக்கு இல்லாத செல்வாக்கா? ஒருவேளை அதாவது டீல் விஷயமா பேச வந்திருப்பாங்களோ என்னவோ. தனக்குள் வந்த சந்தேகத்தை தனக்குள்ளே அவன் தீர்த்துக் கொண்டு தன் நண்பன் மாதேஷை பார்த்து கையசைத்தவாறு அவன் முன்னே இருந்த இருக்கையில் அமர்ந்தான். எம்டி சார் ரொம்ப பிஸி போல, அவன் கேலியாக சொல்ல நெற்றியை நீவிவிட்டவாறு இருக்கையில் வாதாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான் மாதேஷ். இந்த இன்டர்வியூ காலையில இருந்து ஏகப்பட்ட பேரோட பேசிட்டேன், சாட்டிஸ்ஃபைடே இல்ல. இப்ப நீ வரும்போது ஒரு பொண்ணு போச்சு, லாஸ்டா அவளதான் அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணிருக்கேன். அவன் சொல்ல சித்தார்த்திற்கு அத்தனை அதிர்ச்சி. வேலைக்கா? அவங்களையா? அவன் அதிர்ந்த குரலில் கேட்க அவனின் அதிர்ச்சிக்கான காரணம் மாதேஷுக்கு சுத்தமாக புரியவில்லை. ஏண்டா என்னாச்சு? அந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு மாதேஷ் குழப்பமாக கேட்க சித்தார்த்தோ யோசித்தவாறே இல்லை என்னும் விதமாக தலையசைத்தான். காலையில என்னடானா இந்த யுகன் விக்னேஷ் அண்ணாவை வேற பொம்பளை கூட பார்த்ததா சொல்லி புலம்பினான். இங்க இவங்க வேற கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு போறாங்க. சம்திங் இஸ் ஃபிஷி. உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டவன் மாதேஷிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அதன் பிறகு தான் வந்த விடயத்தை பேசிவிட்டு அவன் கம்பெனியில் இருந்து வெளியேற ஹர்ஷினியோ பஸ்ஸிற்காக காத்திருந்து பஸ்ஸில் ஏறி சென்றார். இதுவும் சரியாக சித்தார்த்தின் விழிகளுக்குள் சிக்க அவனுக்கு மேலும் குழப்பம்தான் அதிகமானது. அன்றிரவு அஸ்வினி பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதா? அவர் கேட்க இல்லை என்னும் விதமாக தலையாட்டியவன் வாயை திறந்து பேசவே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருந்த தாமரைக்கு மனம் மேலும் கனத்து போனது. அவ இங்க இருந்து போயிருக்கானா ஏதோ ஒண்ணு அவளை கஷ்டப்படுத்தி இருக்கணும். சும்மா யாராச்சும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போவாங்களா? என் மக புள்ளைய சுமந்துகிட்டு என்ன கஷ்டப்படுறாளோ, சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியலையே. அவர் புலம்பிக் கொண்டே போக தாமரையை அதிர்ந்து பார்த்தார் தாரணி. சமந்தி, நீங்க சொல்றத பார்த்தா நாங்க என்னமோ அவளை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பின மாதிரி இல்ல சொல்றீங்க. இது வரைக்கும் அர்ஷினிய நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. ஏன் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் தான். அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி அந்த மாதிரி பேசலாம்? தாமரையின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாரணி ஆதங்கத்தில் பேச மற்றவருக்கோ மேலும் கோபம் உச்சகட்டத்திற்கு சென்றது என்றால் சுற்றி இருந்தவர்களுக்கு திகைப்பாக இருந்தது. அது எப்படிமா? யாரும் எதுவும் சொல்லலனா, எதுவும் நடக்கலனா அவையா வீட்டை விட்டு வெளியே போகணும்? அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் போயிருக்கா. அவர் பதிலுக்கு கத்த தாரிணிக்கு என்னவோ தவறு செய்யாத தங்களின் மேலேயே மேலும் அவர் பழி போடுவது போல்தான் தோன்றுகிறது. நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. அஸ்வினி என்ன நினைச்சுக்கிட்டு வெளியே போனான்னு யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி எங்க மேல பழிய போடலாம்? தாரணி பேசி முடித்ததும் அடுத்து தாமரை சொன்ன வார்த்தைகளில் சுற்றி இருந்த மொத்த பேருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவரிடமிருந்து அந்த வார்த்தைகளை யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பதற்கிணங்க ரிஷி பேலஸை துக்கத்தில் மூழ்கி இருக்க அங்கு திடீரென்று தாமரை பேசிய விதம் அங்கு யாருக்குமே பிடிக்கவில்லை. ஏதாவது ஆதாரத்தை வைத்துக் கொண்டு குற்றம் சுமத்தினால் கூட பரவாயில்லை. ஆனால் எவ்வித ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கும் தாமரை நிச்சயம் இவர்களுக்கு புதிதுதான். நாங்க யாரும் உங்க பொண்ணு கிட்ட அதிர்ந்து கூட பேசுனதில்ல. இது உங்களுக்கே நல்லா தெரியும் சம்பந்தி. அப்படி இருக்கிறப்போ நீங்க இப்படி எங்க மேல பழிய போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆதங்கத்தில் அவர் பேச மேலும் மேலும் கோபம் தான் கூடி போனது தாமரைக்கு. சரி சம்பந்தி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன், நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. என் பொண்ணு காணாம போய் முழுசா ஒரு நாளைக்கு மேலாச்சு. இங்க யாரோட முகத்திலையும் ஒரு பதட்டமோ ஒரு கவலையோ இல்ல. ஆனா நேத்து உங்க வீட்டு பொண்ணு சாருக்கு லேசா வயித்துல வலி வந்ததும் நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு துடிச்சீங்கன்னு நான் பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுவே என்னோட பொண்ணு காணாம போன இடத்துல உங்க பொண்ணு காணாம போயிருந்தா இந்நேரம் அவ இந்த வீட்டுல நின்னுருப்பா. உங்களுக்கு இல்லாத செல்வாக்கா நீங்க எல்லாரும் நினைச்சிருந்தா அடுத்த நிமிஷமே என் பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க முடியும். ஆனா யாருமே அதை பண்ணல. அவர் பேசிக்கொண்டே போக சாரு உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றார்கள் என்றால் இப்போது அவர்கள் அனைவரின் பார்வையும் மேலே நோக்கி உயர்ந்தன. தான் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் போது யாரை இவர்கள் பார்க்கிறார்கள் என்று திரும்பி பார்த்த தாமரைக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அங்கு மேலே மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார் ராஜேந்திரன். போச்சு போச்சு, இப்ப ஏன் மறைச்சோன்னு சொல்லி எல்லாருக்கும் திட்டு விழ போகுது. தன் கணவனின் காதோரம் சொல்லி அவர் குழம்ப சரியாக வசுந்தரா பயந்தது போலவே கீழே இறங்கி வந்த ராஜேந்திரன் தாமரையிடம் அந்த கேள்வியை கேட்டார். என்னாச்சுமா? இப்ப என் காதால நான் கேட்டதெல்லாம் உண்மைதானா? ஹர்ஷினி நிஜமாவே வீட்டை விட்டு போயிட்டாளா? கேட்கும் போதே அவருடைய நெஞ்சினில் லேசாய் வலி எடுக்க ஆரம்பிக்க அதை முகத்தில் காட்டாமல் இருக்க பெரிதும் பிரயத்தனம் செய்து கொண்டார் அந்த பெரியவர். ஆமாங்கய்யா, நேத்துல இருந்து என் பொண்ணை காணும். இன்னும் சொல்லணும்னா முந்தானாலே அவ காணாம போயிட்டா. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் சர்வ சாதாரணமா ஏதோ விளையாட்டு பொருள் காணாம போன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன வலுக்கட்டாயமா பிடிச்சி அவதான் இங்க இழுத்துட்டு வந்தா. இப்ப என்ன இங்க தனியா விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாளே.
நல்லாதான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அவ புருஷன் வந்ததும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த விக்னேஷ் தம்பி கிட்ட சொல்ல போறேன்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா என் பொண்ண காணல. நடுவுல யாரோ அவகிட்ட தப்பா பேசியிருக்கணும், இல்லனா அவ மனசு நோகிற மாதிரி ஏதாவது சொல்லி இருக்கணும். இப்படி எதுவும் நடக்காம வீட்டை விட்டு திடுதிப்புன்னு போற பொண்ணு அர்ஷினி கிடையாது. இதை இவங்க கிட்ட வந்து சொன்னா நான் தப்பா பழி போடுறதா சொல்லி என்னையே திட்டுறாங்க. நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்கயா. உங்க வீடு தேடி வந்த பொண்ண இந்த மாதிரி கவனம் இல்லாம நீங்க விடலாமா? கேட்டுக்கொண்டே தரையில் விழுந்து அவர் கதறியாட விக்னேஷுக்கு என்னவோ போல இருந்தது. அதற்கு மேல் தாத்தா அவனை பார்த்த பார்வையில் குற்ற உணர்ச்சி மேலோங்க தலை குனிந்து கொண்டானவன். அவர் பார்த்த பார்வை மனைவியை கவனமாக பார்த்துக் கொள்ள துப்பில்லையா உனக்கு என்று கேட்காமல் கேட்டது போல இருந்தது அவனுக்கு. எப்படியாச்சும் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கயா. நானும் என் பொண்ணும் அப்படியே கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுறோம். 1000 தான் இருந்தாலும் பணக்காரன் தான். பணக்காரங்க புத்திய எல்லாரும் காட்டிட்டீங்கல்ல. என் பொண்ணுகிட்டையும் லட்ச லட்சமா பணம் இருந்தா இந்த மாதிரி யாரும் அவளை காயப்படுத்தி இருக்க மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் தாமரை அதையே சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருக்க வசுந்தராவுக்கு அவரை என்ன செய்தால் தகும் என்று இருந்தது. இருப்பினும் இதில் சம்பந்தப்பட்ட விக்னேஷே அமைதியாய் நின்று கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் பேசுவதற்கு தான் யார் எனும் ரீதியில் அவர் நின்று கொண்டிருக்க விக்னேஷுக்கும் அவர் இறுதியாக பேசிய பேச்சு மனதை குத்தி கிழித்தது. அதே நேரம் சரியாக இதை அதிர்ந்து பார்த்துக் கொண்டிருந்த நந்தினியின் அலைபேசி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்க அவள் அதை துண்டித்துக் கொண்டே இருந்தார். நந்து, இந்த கால் அட்டன் பண்ணி பேசு. சித்து கால் பண்ணா, உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா கூறிக்கொண்டே தன்னுடைய அலைபேசிக்கு வந்த அழைப்பை நந்தினியிடம் அவன் கொடுக்க வேறு வழியின்றி ஏற்கப்பட்ட அழைப்பை காதில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் அவள். கோபத்துல வார்த்தையை விடாதம்மா. ஹர்ஷினி எங்க வீட்டு பொண்ணு. அவ வயிற்றுல குழந்தைய சம்மந்துக்கிட்டு இருக்கானா, அது எங்க வீட்டு வாரிசு. அது எப்படி நாங்க அவளை சும்மா விட்டுருவோம்? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஹர்ஷினியை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். அவர் நின்று நிதானமாக கூற தாமரைக்கு அதையெல்லாம் ஏற்கும் மனநிலை இருக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையைப் போலவே ஒரு பணக்காரனினால் தன் மகளின் வாழ்க்கையும் நாசமாகிவிட்டது என்று எண்ணி மருகியது அவரின் உள்ளம். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். முதல்ல இங்க யாரு என் மகளை என்ன சொன்னாங்கன்னு விசாரிங்க. ஏதாவது தப்பா சொல்லி இருந்தா அவ கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டா. நீங்க தேடி கண்டுபிடிச்சாலும் எந்த யூஸும் இல்ல. தன்னோட பொண்டாட்டி என்ன பண்றா ஏது பண்றான்னு கூட பாக்காத ஒரு மாப்பிள்ள அவளுக்கு வாய்ச்சதுக்கு இதெல்லாம் தேவைதான். அந்த நாள் நைட் ஃபுல்லா இவர் வீட்டுக்கே வரல. அவ்வளவு அக்கறை பொண்டாட்டி மேல. மீண்டும் குத்தி காட்டி பேசுவதை போல தாமரை கூற இந்த நொடி விக்னேஷின் பொறுமை காற்றில் கரைந்தது. போதும் நிறுத்துங்க அவன் கத்த. மீண்டும் ஒரு முறை மொத்த பேரும் அதிர்ந்து விக்னேஷை பார்த்தார்கள். விக்கி, என்னப்பா இது? அவங்கதான் ஏதோ மன வருத்தத்துல பேசுறாங்க, விடு. அவன் வாயை திறந்தால் என்ன நடக்கும் என்பதை நன்கு அறிந்திருந்த அவனுடைய தாயோ அந்த வாக்குவாதத்தை தடுக்க முயல தடுத்து நிறுத்தும் சக்தி யாருடைய சொல்லுக்கும் அந்த கணம் இல்லாமல் போனது. போதுமா, அவங்க வாய் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, உங்க பொண்ணான பொண்ணுக்கு நான் 1000 இல்ல 10,000 தடவை சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா என்கிட்ட வந்து சொல்லணும்னு. இப்படி என்ன பிரச்சனைன்னு கூட சொல்லாம அவ இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டு நாம காரணம் தேடி மகாராணி காலில் விழுந்து கூட்டிட்டு வரணும்னு நினைச்சா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி என் வீட்டுல யாராச்சும் அவளை காயப்படுத்திருந்தா அவரை யார்கிட்ட சொல்லிருக்கணும். என்கிட்ட பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அதை விசாரிச்சிருக்க மாட்டேனா? ஆனா ஊனா வீட்டை விட்டு போறதுக்கு அவளுக்கு கத்து கொடுத்தது நீங்க. இவ்வளவு ஆதங்கப்படுற நீங்க அவ வீட்டை விட்டு வெளியே போறப்போ இந்த வீட்டுக்குள்ள தானே இருந்தீங்க. சொந்த புள்ள மனசு உடஞ்சு வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும் மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? வெள்ளைக்கு பக்கத்துல இருக்கிறத விட வேற என்ன வேலை உங்களுக்கு இருந்துச்சு? உங்களுக்கு இந்த வீட்டுல சமைக்கிற வேலை இருக்கா, இல்லனா கிளீன் பண்ற வேலை தான் இருக்கா? எதுவும் இல்லாம சொகுசான வச்சிருக்கோங்களே. அப்படி இருக்கிறப்போ நீங்களே கவனம் இல்லாம உங்க பொண்ணு வெளியில போற வரைக்கும் கண்டுக்காம இருந்துட்டு சம்பந்தமே இல்லாம அடுத்தவங்களை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. அவ வயிற்றுல சம்பந்துட்டு போனது என்னோட புள்ள. 1000 இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு இதுவா இருந்தாலும் பண்ணிடணும். இப்ப சொல்ற நல்லா கேட்டுங்க. அவளே திருப்பி வந்தா பாரட்டுமே தவிர நான் அவளை தேடி ஒரு நாளும் போக மாட்டேன். போனவளாவே இருக்கட்டும். என்ன வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சவ எனக்கும் வேணும். போன தடவை நான் பண்ணது பெரிய தப்பு. அதனால கால்ல கையில விழுந்து அவளை கூட்டிட்டு வந்தேன். ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது. அவ பண்ணது தப்புன்னு உணர்ந்து அவளே திரும்பி வந்தா நாங்க ஏற்றுப்போம். இந்த வீட்டுல இருந்து இனி யாரும் அவளை தேடி போக கூடாது. ரசித்தவன் ஒரு கட்டளையை போட்டுவிட்டு சஞ்சனாவின் புறம் திரும்பினான். அண்ணி, ரிஷி அண்ணாவை இனிமே அவளை தேட வேண்டாம்னு சொல்லுவேன். அவளாவை திரும்பி வர வரைக்கும் இனி அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தட்ஸ் ஆல். முடிவாய் கூறியவன் தனது அறைக்குள் சென்று கதவை அடித்து சாற்ற அவனது மனதிற்குள் வெடித்துக் கொண்டிருந்த ஆதங்கமும் குமுறலும் என்னவென்று அவன் மட்டுமே அறிவான். தாமரை பேசிய பேச்சுக்கு ஒரு கலவரம் வெடிக்கும் என்று தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு வெடிக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்று கொண்டிருக்க இது தாமரையை சொல்லவா வேண்டும்? சிறிது தேடிக்கொண்டிருந்தவனை கூட தேட விடாமல் அல்லவா செய்துவிட்டார். தன் மகளுக்கு தானே இப்படி ஒரு அநீதியை இழைத்து விட்டதாக நினைத்தவர் அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாமல் தன்னுடைய அறைக்குள் சென்று அவரும் கதவை சாற்றிக்கொள்ள கண்மூடி திறப்பதற்குள் நடந்த நிகழ்ச்சியை நம்ப முடியாமல் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். டேய், இன்னைக்கு கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணுமா? நாம இன்னொரு நாள் போய்க்கலாம்டா. அவள் சித்தார்த்தை சமன் செய்ய முயன்று கொண்டிருக்க அவனோ கேட்ட பாடில்லை. அதெல்லாம் முடியாது நந்து, இன்னைக்கு போயே ஆகணும். இன்னொரு தடவை எல்லாம் என்னால ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு வர முடியாது. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கணும் கம்பெனியவே. சோ என்னோட இஷ்டத்துக்கு இப்படி லீவ் போட்டுட்டு இருந்தா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். பிளான் பண்ண டைம்ல எல்லாமே பண்ணணும் நந்து. அவன் அடம்பிடித்துக் கொண்டிருக்க நந்தினிக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏற்கனவே தாமரை எது குறித்தும் அவர்கள் கவலை கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க இந்நிலையில் அவர் கத்துவதையும் கண்டுகொள்ளாதது போல நந்தினி அங்கிருந்து சென்றால் அவரின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று சிந்தித்த அவளுக்கு தலையே சுற்றியது. வீட்டுல நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு சித்து. நான் இப்ப வந்தா அது ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும். அவள் எடுத்து கூற முற்பட அவளை அதற்கு மேல் பேச விடாமல் அவன் பேசினான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கவும் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லவும் தான் நான் கூப்பிட்டுருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம், அவ்வளவுதான். சொன்ன டைமுக்கு வந்துரு.
தான் கூறியதுதான் முடிவு எனும் விதமாக கூறிவிட்டு அவன் அழைப்பை துண்டித்துவிட மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டவள் உதட்டை பிதுக்கியபடி ஆத்விக்கின் முன்பு சென்று நின்றாள். அவள் வருவதற்குள் பெரிய கலவரமே வெடித்திருக்கும் என்று நினைத்தவள் அங்கே சென்று பார்க்கும்போது யாருமே அங்கே இல்லை. என்னடா அது, செகண்ட் வேர்ல்ட் வார் ரேஞ்சில சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டு இப்ப யாரையும் காணோம். இந்த வீட்டுல உள்ளவங்கள என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தலை சொரிந்து யோசித்தவர் இப்போது ஆத்விக்கின் கரத்தை சொரிந்தாள். என்னடி இப்ப என்ன பிரச்சனை? சித்து கால் பண்ணானா? சாதாரணமாய் அவன் கேட்டுக்கொண்டிருக்க, அவன் இப்பவும் என்ன விஷயம்னு சொல்லல. நாங்க வெளியே போகலான்னு இன்னைக்குதான் பிக்ஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். இல்ல கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு அவள் கூற அவளை புரியாத பார்வை பார்த்தான். இப்ப எதுக்கு மசமசம் நின்றுட்டு இருக்க? போகணும்னா கிளம்பி போ. சர்வசாதாரணமாக அவள் கூற அதிர்ந்து வெடித்தவள் அவனின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள். டேய் பக்கி பயலே, வீட்டுக்குள்ள அந்த பெரிய கலவரம் பிடிச்சிருக்கு. இந்த டைம்ல நான் வெளியே போனா திருப்பியும் அவங்களை கண்டுக்காத மாதிரி ஆகிடாதா? நீ பாட்டுக்கு போகணும்னா போன்னு சொல்ற. அவள் விழி விரித்து கேட்க அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அந்த அம்மா ஏதோ நிறைய டிராமா பாப்பாங்க போல, அதனால இஷ்டத்துக்கு பேசி விக்கி அண்ணா கிட்ட வாங்கி கட்டிக்கிறாங்க. இதுக்கும் நீ உன் தேவைக்காக வெளியே போறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் வேலையை நீ பார்க்கத்தானே வேணும். சும்மா அது இதை யோசிச்சுட்டு இருக்காம சீக்கிரமா வெளியே போயிட்டு வா. சித்துவ கேட்டேன்னு சொல்லு. கூறிவிட்டு தன் பிளே ஸ்டேஷனை எடுத்து அவன் விளையாட ஆரம்பிக்க ஆத்விக் இந்த அளவுக்கு நேர்மறை எண்ணங்கள் கொண்டவன் என்பதை நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வகையில நான் ரொம்ப லக்கிடா சொல்லப்படி. கூறிக்கொண்டே அவனுடைய கன்னத்தில் ஒரு முத்தத்தை நச்சென்று வைத்தவள் அவன் கண் முன்னாலே உடை மாற்றிவிட்டு வேண்டுமென்றே அவனை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவள் அங்கிருந்து ஓடியே விட்டாள். ஆடி பாவி கிராதகி, நான் பாட்டுக்கு சும்மாதானே இருந்தேன், இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே சண்டால பாவி. தலையணையை கட்டிப்பிடித்துக் கொண்டு அவன் முனைந்து கொண்டிருக்க இந்த நிலைமைக்கு காரணமானவளோ தன் உடன் பிறந்த சகோதரனை காண விரைந்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் கழித்து வீட்டுக்குள் அவசரமாய் வந்த ரிஷி திடீரென்று காட்டு கத்த ஆரம்பித்தான். விக்கி, விக்கி எங்க இருக்க? விக்கி, உன்னதான் கேட்கிறேன். விக்கி! அவன் கத்திக் கொண்டிருக்க தன் கணவனின் குரலில் அதிர்ந்து போன சஞ்சனா பரபரப்பாக அதே நேரம் தன் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைக்கு பாதுகாப்பாகவும் ஓடி வந்தாள். ரிஷி, ரிஷி என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? விக்கி என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கேட்டுக்கொண்டே அவன் அருகே வந்து அவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ரிஷியை சமன் செய்ய தடுமாறிக் கொண்டிருக்க அவனும் அடங்கிய பாடில்லை. அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு இடமும் புரியல. ஒரு நாள் நிம்மதியா இருந்தா போதும் இந்த வீட்டுல உள்ள யாருக்காச்சும் மூக்கு பேர்த்தரும். எங்கிறதுதான் ஒவ்வொரு பிரச்சனை வருதுன்னு தெரியல. மீண்டும் மீண்டும் கிடந்து அவன் கத்திக் கொண்டிருக்க வீட்டில் உள்ள அனைவரும் அவன் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து அவனை சூழ்ந்து நின்று கொண்டார்கள். விக்கி மட்டும் வெளியே வரவே இல்லை. ரிஷியை கண்டதும் தாமரையின் உடல் காரணமே இல்லாமல் நடுங்கிக் கொண்டிருக்க அவனின் கோபம் தன் புறம் திரும்பிடுமோ என்றும் அவர் மனம் வீதியில் இருந்தது. அவன் பொண்டாட்டியை காணும்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் தேடணும். அதை விட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான். சரி ஓகேன்னு தேட ஆரம்பிச்சா அவன் பாட்டுக்கு தேட தேவையில்ல. அவன் எப்படியோ போகணும்னு சொல்றான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? உண்மையிலேயே அவன் மேல ஏதாச்சும் அக்கறை இருக்கா? இல்ல அவனுக்கு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தானே தவிர விக்கியின் தரிசனம் மட்டும் கிட்டவே இல்லை. விக்கி அவன் பாட்டுக்கு நன்றாக மது அருந்திவிட்டு தன்னுடைய கட்டிலில் பிறண்டு கிடக்க ரிஷியின் சத்தம் எதுவும் அவன் செவிப்பறையை தொடக்கூட இல்லை. கத்தி கத்தி வெறுத்து போன ரிஷி ஒரு கட்டத்தில் விக்னேஷின் அரைக்கதவை காலால் உடைக்க போக அவனை சட்டென்று தடுத்து நிறுத்தினாள் சஞ்சனா. கதவிற்கு குறுக்கே சென்று அவள் நின்று கொள்ள அவளையும் அவளுடைய மேலிட்ட வயிற்றையும் பார்த்த பின்பு அவனுக்குள் இருந்த கோபம் அதற்கு மேல் தாக்கு பிடிக்கவில்லை. நானும் மனுஷன் தானே சனா, டெய்லி வர பிரஷரை என்னால் தாங்க முடியல சனா. தலைக்குள்ள யாரோ சுத்தியில வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. கூறிக்கொண்டே தலையின் இரு பக்கத்தையும் தன் இரு கைகளால் அழுத்தி பிடித்துக் கொள்ள தன் கணவனை இப்படி ஒரு நிலையில் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்தது சஞ்சனாவுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரிஷி, நீங்க முதல்ல எழுந்துருங்க, வாங்க ரூமுக்கு போகலாம், எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். இப்படி நடு வீட்டுல இருந்து கத்துறதால எந்த தீர்வும் நமக்கு கிடைக்க போறதில்ல ரிஷி. கம் ஆன் ப்ளீஸ் கெட் அப். கஷ்டப்பட்டு அவனை எழுப்பி அறைக்குள் அழைத்து செல்ல போகும் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்த வீட்டாருக்கோ நிம்மதி என்பது இன்றோடு தொலைந்து போனது என்பது போலத்தான் இருந்தது. அவர்கள் மட்டுமின்றி ராஜேந்திரன் கூட இங்கு நடப்பதை தான் அறையின் வாசலில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்க அறைக்குள்ளிருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பேபி பாட்டிக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டிக் கொண்டே இருந்தது. அதே மற்றொரு முனையில் கையில டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு வீட்டுக்கு கூட்டி வந்த யுகனை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தார் அவனின் தாய் வைதேகி. என் செல்ல குழந்தைக்கு திருஷ்டி பட்டு இருக்கு, அதுதான், வேற எதுவும் இல்ல. இவ்வளவு அழகா இருந்தா நாம தான் பார்த்து பக்குவமா சுத்தி போட்டு இருக்கணும். ஊர்ல உள்ள எல்லா பையனும் என் மருமக மேலதான் கண்ணு வச்சிருப்பாங்க. கூறிக்கொண்டே கையலை கை தாங்களாக உள்ளே அழைத்து சென்ற வைதேகிக்கு அவளுக்கு ஆசிட் அடிக்க வந்த விடயம் எதுவும் தெரியாது. சாதாரண மயக்கம் என்று மட்டும் நினைத்துக் கொண்டதற்கே இத்தனை அலப்பறை. இதுவே ஆசிட் அடிக்க வந்தார்கள் என்று தெரிந்தால் அந்த வீட்டையே இரண்டாக பிளந்து போட்டிருப்பார் வைதேகி. கையலை ஒருபுறம் வரவேற்று அவளுக்கு ராஜபோக மரியாதை கொடுத்துக் கொண்டிருந்தார் என்றால் ஒவ்வொரு நொடியும் யுகனை திட்டிக் கொண்டே இருந்தார். அவரை பொறுத்தவரை கையலை அவன் சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை என்பதே தீர்க்கமான எண்ணம். ஐம் சாரிமா, ஒர்க் பிரஷர்ல நான் சீக்கிரமா அவளோட அகாடமிக்கு போக மறந்துட்டேன். அதனால வந்த வேணதான் இது. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன திட்டாத மம்மி. பாவமாக உதட்டை சுழித்துக் கொண்டு அவன் அழகாய் கூற இப்போது அவனை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் போல இருந்தது கையலுக்கு. எப்படியோ ஆத்விக்கிடம் சொல்லிவிட்டு தன் சகோதரனை பார்க்க வீட்டிலிருந்து வெளியேறினாள் நந்து. சில நிமிட பயணத்திற்கு பிறகு ஒரு பார்க்கிற்கு முன் அவள் காரை நிறுத்த அங்கு இவளுக்காகவே காத்திருப்பது போல் தன் புல்லட்டில் அமர்ந்திருந்தான் சித்தார்த். நந்தினியை பார்த்ததுமே அவன் சிரித்தவாறு கையசைக்க அவளும் அவனுக்கு கையசைத்தாள். காரிலிருந்து இறங்கி அவனின் அருகே செல்ல அவனோ அவளுடன் பேசியவாறு பார்க்கிற்கு உள்ளே சென்றான். இருவரும் நிழல் தரும் ஒரு பெரிய மரத்துக்கு கீழ் உள்ள பெஞ்சில் அமர்ந்து கொள்ள சித்தார்த்துக்காக தான் வாங்கி கொண்டு வந்த சாக்லேட்டை அவனிடம் நீட்டினாள் நந்தினி. ஏய் தேங்க்ஸ் டி, நீ இப்படி எல்லாம் எனக்கு வாங்கி தர ஆள் இல்லையே, என்கிட்ட என்ன இருக்கோ அதை புடுங்க தானே பாப்ப. அவன் கேலியாக சொல்ல அவனை முறைத்து பார்த்தான் நந்தினி. உனக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் பாரு, எனக்கு தேவைதான், அது குடுடா.
அவன் அவ்வாறு பேசியதும் அவனுக்கு கொடுத்த சாக்லேட்டை பிடுங்கி எடுத்தவள் தானே அதை சாப்பிட தொடங்க நெற்றியில் வெளிப்படையாக அடித்துக் கொண்டான் அவன். உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, ஆத்விக் என்ன பண்றான்? வேலை விட்டா வீடு அப்படின்னே வாழ்க்கை போறதால யார் கூடவும் அவ்வளவா பேச முடியல. அவன் சொல்ல நந்தினிக்கு அவனின் நிலை நன்றாகவே புரிந்தது. புரியுது சித்து, வீட்ல யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் ஆத்விக் அவனுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கான். யூ நோ வாட், நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறோமே. அவள் உற்சாகமாக சொல்ல தன் சகோதரியை குழப்பமாக பார்த்தான் சித்தார்த். குழந்தையை தத்தெடுக்க போறியா? என்னால் நம்ப முடியல. அப்போ ஆத்விக்கு தெரியுமா? அவன் ஆச்சரியமாக சொல்ல இல்லாத காலரை தூக்கி விட்டுக் கொண்டான் நந்தினி. என்னோட பிரச்சனை தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. சொல்ல போனா நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை சித்து. அவனா என்ன பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கான். இந்த பிளான் கூட அவன் சொன்னதுதான். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கிட்டதான் இன்னும் சொல்லல. அங்கு விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளை ரசித்தபடி நந்தினி சொல்ல சித்தார்த்துக்கு தன் தங்கையை நினைத்து ஒரு பக்கம் கவலையாகத்தான் இருந்தது. ஒருவேளை வீட்டுல சொல்லி அவங்க ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவன் நந்து? அவன் சந்தேகமாக கேட்க இந்த கேள்விக்கு அவளிடம் பதிலே இல்லை. எனக்கு தெரியல சித்து, ஆத்விக் இருக்கான். அந்த ஒரு ஆறுதல் போதும். அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருந்தா போதும். நந்தினி உறுதியாக சொல்ல ஆத்விக்கின் மேல் இருக்கும் நம்பிக்கையில் அமைதியாகிவிட்டான் சித்தார்த். சரி, என்ன விடு. அண்ணி வீட்டுல ராஜமரியாதையோ ரொம்ப கவனிப்பு போல. கொஞ்சம் பெருத்திருக்க மாதிரி இருக்கே. விழிகளை சுருக்கி தன் சகோதரனை கேலி செய்வது போல் அவள் சொல்ல அவளை ஏற இறங்க முறைத்து பார்த்தான் அவன். என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? நானே தினமும் புது பிரச்சனைன்னு வெறுத்து போயிருக்கேன், நீ வேற. அவன் சோர்ந்த குரலில் சொல்ல நந்தினிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? அங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க தானே? அவள் குழப்பமாக கேட்க தன் தங்கையை வலி நிறைந்த பார்வை பார்த்தான் சித்தார்த். இதுவரை தன் சகோதரனிடத்தில் அப்படி ஒரு பார்வையை அவள் சந்தித்ததே இல்லை. அவனின் குரலில் தெரிந்த மாற்றத்திலும் பார்வையிலும் பதறிவிட்டாள் அவள். சித்து, ஏதாச்சும் பிரச்சனையா? அவள் பதற்றமான குரலில் கேட்க, ஆமா நந்து, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. ஆபீஸ்லயே தங்கிடலாம்னு தோணுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சங்கர பாண்டி தான். சித்தார்த் கோபத்தில் பற்களை கடிக்க அதிர்ந்து விட்டாள் நந்தினி. டேய், அதுவும் மாமனாராச்சே. அவள் அதிர்ச்சி குறையாத குரலில் சொல்ல, இத மாமனாரா? ஒரு நாளாச்சும் அந்த பெரிய மனுஷன் அப்படி நடந்துட்டதே இல்ல. அவர் எல்லாம் மனுஷனா? பெத்த பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. சி! சித்தார்த் இதற்கு முன் நடந்தது அத்தனையையும் சொல்லி முடிக்க இப்போது அதிர்ச்சி குறைந்து நந்தினிக்கு கோபம் உச்சத்திற்கு எகிறியது. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த மனுஷன்? கேட்கறதுக்கு ஆள் இல்லனா? இதை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா சித்து, இவரை பத்தி அன்னைக்கு தெரியாதா என்ன? அவள் ஸ்வேதாவை பற்றி கேட்க சலிப்பாக விழிகளை உருட்டினான் சித்தார்த். அவளுக்கா? வாய்ப்பே இல்ல. அவ முன்னாடிதான் அந்த மனுஷன் அவ்வளவு பர்ஃபெக்டா நடிக்கிறாரு. ஆனா இவ நான் சொல்றது காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. சத்தியமா ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க தோணுது. அவன் அவ்வாறு சொல்லி முடிக்க அடுத்த நொடி அவன் மண்டையில் ஒரு கொட்டு வைத்தாள் நந்தினி. என்ன பேசுற சித்து நீ? அண்ணிய தப்பு சொல்லாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை விட அவங்கதான் இதை பத்தி அதிகமா யோசிக்கிறாங்களா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்க அப்பாவும் முக்கியம். 2 பேருக்கு இடையில சிக்கி தவிக்கிறது அவங்கதான். உன் மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா சித்து? அன்னைக்கு மனமேடையில அத்தனை பேருக்கு முன்னால உன்னை காதலிக்கிறதா சொன்னாங்க. எந்த பொண்ணுக்கு வர அந்த தைரியம்? ஆத்வீக காதலிச்சோம் மத்தவங்களுக்காக என் காதலையே நான் விட்டு கொடுக்க நான் முடிவு பண்ணப்போ அவங்க தைரியமா அவங்களோட காதலை சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க அப்பாவை பத்தி கூட அவங்க யோசிக்கல. உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்க உன்னை ரொம்ப காதலிக்கிறாங்க சித்து. ஸ்வேதாவை பற்றி சொல்லி அவள் அவனுக்கு புரிய வைக்க தன் திருமணம் அன்று நடந்த சம்பவங்களை மீட்டியவனுக்கு இன்றும் ஸ்வேதாவின் வார்த்தைகளை நினைத்து பார்க்கும்போது வானில் சிறகில்லாமல் பறக்கும் உணர்வு. புரியுது நந்து, நானும் இப்பெல்லாம் முடிந்த வரைக்கும் அமைதியா கடந்து போக ட்ரை பண்றேன். ஆனா சம்டைம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. அவன் சொல்ல நந்தினிக்கு அந்த சங்கர பாண்டியனை நினைத்து ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சரி, நேரமாச்சு. எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமா? சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். விக்கி அர்ஷினி பிரச்சனையால வீட்டுல நிம்மதியே இல்ல. அவள் சொன்னதும் தான் சித்தார்த்திற்கு ஹர்ஷினியை பார்த்தது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே நந்தினியிடம் தன் சந்தேகத்தை கேட்டான் அவன். ஏ நந்து, விக்கிக்கும் ஹர்ஷினிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அவன் கேட்க நந்தினியும் சலிப்பாக விழிகளை உருட்டி ஹர்ஷினி வீட்டை விட்டு சென்ற கதையிலிருந்து இன்று நடந்த சண்டை வரை அனைத்தையும் சொல்லி முடித்தாள். இதுதான் சித்து நடந்துச்சு. வீடே கலவரமா இருக்கு. எல்லாரும் அர்ஷினியை தேடிக்கிட்டு தான் இருக்கும். அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவள் சோர்ந்து போன குரலில் சொல்ல சித்தார்த்திற்கு இத்தனை விடயங்கள் நடந்ததா என்று அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் நந்து, நான் நேற்றுதான் ஹர்ஷினியை பார்த்தேன். சித்தார்த்தின் வார்த்தைகளில் இப்போது அதிர்ந்து விழிப்பது நந்தினியின் முறை ஆயிற்று. எப்போ? எங்க? அவள் திகைப்பாக கேட்க தான் ஹர்ஷினியை பார்த்ததையும் யுகன் விக்கியை பற்றி சொன்னதையும் சொல்லி முடித்தான் சித்தார்த். இதை கேட்ட நந்தினிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி என்றாலும் இன்னொரு புறம் அவள் இருக்கும் இடம் தெரிந்ததில் அத்தனை சந்தோஷம். சிது, எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. வாடா, எப்படியோ ஓ மூலமா அர்ஷினி இருக்க இடம் தெரிஞ்சிச்சு. இதை உடனே ஆத்விக்கு சொல்லியே ஆகணும். தேங்க்ஸ்டா. அவள் தன் சகோதரனை பாராட்டி தள்ள அவனுக்கோ வாயெல்லாம் புன்னகைதான். பின் இருவரும் பேசிக்கொண்டே ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு அவரவர் வீடுகளுக்கு செல்ல தன் வீட்டை அடைந்த நந்தினி முதல் வேளையாக தன் கணவனிடம் தான் ஓடிச் சென்றாள். டேய் ஆத்வி, அர்ஷினி கிடைச்சிட்டா. அவள் உற்சாகமாக சொல்ல தன்னவளுக்காக காத்திருந்து ஒரு கட்டத்திற்கு மேல் உறக்கம் தழுவியவன் நந்தினி அவனை உலுக்கி எழுப்பி சொன்னதை கேட்டு பதறி எடுத்துக் கொண்டு எழுந்தவன் தான். என்ன சொல்ற? ஹர்ஷினியை கண்டுபிடிச்சியா? அவன் அதிர்ந்து போய் கேட்க சித்தார்த் சொன்ன அனைத்தையும் அப்படியே அவனிடம் ஒப்பித்தாள் நந்தினி. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்க தெரியுமா? இது முதல்ல விக்கியா நான் சொல்லணும். அவன் சொல்லிக்கொண்டே விக்கியின் கரையை நோக்கி ஓடி அவனின் அரை கதவை தட்ட அவனோ கதவை திறந்த பாடில்லை. குடிகார பையன் குடிச்சிட்டு படுத்துக்கானாக்கும். அவன் முழங்கிக் கொண்டே கதவை உடைப்பது போல் தட்ட போதை தெளிந்து சட்டென்று எழுந்தமர்ந்த விக்கி வேகமாக சென்று கதவை திறந்தான். அவன் கதவை திறந்ததுமே அவனிடமிருந்து வந்த மது நெடி ஆத்விக்கின் மூக்கை துளைக்க பட்டென்று மூக்கை பொத்திக் கொண்டான் ஆத்விக். கருமோ நாத்த தாங்க முடியல. டேய், உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சாச்சு. சித்துவோட ஃப்ரெண்ட் கம்பெனில தான் ஜாயின் பண்ணிருக்கா. நாளைக்கே போய் அவளை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வா. அப்பதான் இந்த அம்மாவோட வாயை அடைக்கலாம். தாமரை பேசியதை நினைத்து அவன் சொல்ல இங்கு விக்கியின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை.
எந்த பதிலும் சொல்லாமல் ஆத்விக்கை அழுத்தமாக அவன் பார்த்துக் கொண்டிருக்க மற்றவனோ இவனிடம் எந்த மாற்றத்தையும் காணாது குழம்பி போனான். ஹர்ஷினியை கண்டுபிடித்து விட்டதாக ஆத்விக் சொல்ல விக்னேஷின் முகத்தில் மருந்துக்கும் சந்தோஷமில்லை. டேய் என்னடா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன், உன் மூஞ்சில ரியாக்ஷனே காணுமே. ஹர்ஷினி, உன் பொண்டாட்டி ஹர்ஷினியை கண்டுபிடிச்சாச்சுன்னா? அவனுக்கு சரியாக கேட்கவில்லையோ என்று நினைத்து ஆத்விக் ஒவ்வொரு வார்த்தைகளாக அழுத்தி கத்தி சொல்ல அப்போதும் விக்கியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. என்னன்னா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? இல்லனா இன்னும் உனக்கு போதை தெரியலையா? அவன் மீண்டும் கத்த சலிப்பாக விழிகளை உருட்டினான் விக்கி. இப்போ என்ன பிரச்சனை? அவளை கண்டுபிடிச்ச அவ்வளவுதானே, சும்மா எது கத்துற? அவன் அலட்சியமாக கேட்க ஆத்விக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அண்ணியை போய் கூட்டிட்டு வாங்க சொன்னா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? தாமராத்த சொன்ன மாதிரி அண்ணி வீட்டை விட்டு போனதுல உனக்கு எந்த கவலையும் இல்லதான் போல. அவன் கோபமாக கேட்க விக்கியோ எரிச்சல் பட்டவாறு கதவை சாத்த போக கை கொடுத்து அவனை மூட விடாது தடுத்தான் ஆத்விக். திஸ் இஸ் டூ மச்னா. அவங்க வீட்டை விட்டு வெளியில போனதுல எல்லாரும் வேதனை தான் இருக்காங்க. இப்ப தாத்தா கூட அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். உனக்கு புரியுதா இல்லையா? போய் அவங்க அழைச்சிட்டு வா. ஆத்விக் அவனுக்கு புரிய வைக்கும் முயல தன் தம்பியை தீ பார்வை பார்த்தான் விக்கி. அதான் நான் முன்னாடியே சொன்னேனே, இனி யாரும் அவளை தேடக்கூடாது, யாரும் அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது. மேடம் தானே வெளியில போனாங்க, அவங்களாவே வீட்டுக்குள்ள வரட்டும். அவன் கராராக சொல்ல இவனை என்ன செய்தால் தகும் என்னும் ரீதியில் அவனை ஒரு பார்வை பார்த்தான் மற்றவன். அண்ணா, இது ரொம்ப தப்பு. நீ தான் போய் அவங்களை அழைச்சிட்டு வரணும். அவங்களாவே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அது நடக்காது. ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் வெளியில போயிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட போய் பேசு, ஏன் போனாங்கன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும். அவன் பிடிவாதமாக சொல்ல விக்கி அதையெல்லாம் கேட்பதாக இல்லை. எதுவும் தேவையில்ல ஆர்வி, இதோட அவளை பத்தின பேச்சை விட்டு அவ எங்க வேணா இருந்துட்டு போகணும். ஐ டோன்ட் ரியலி கேர். அவன் அழுத்தமாக சொல்லிவிட்டு கதவை அரைந்து சாத்த பூட்டியிருந்த கதவை வெறித்து பார்த்துவிட்டு அங்கு ஓரமாக நின்று நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்தான். அவளும் நடந்ததை அதிர்ச்சியாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்க ஆத்விக்கு அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. ஆனால் கதவில் சாய்ந்திருந்த விக்கியின் நினைவுகள் மொத்தமும் தன்னவளை சுற்றித்தான் மனம் வந்தது. ஒருபுறம் மனம் அவளை தேடிச் செல்லாதே என்று சொன்னாலும் இன்னொரு புறம் ஒரு தடவை சென்று அவரிடம் பேசிவிடலாமா என்று யோசித்தது. மானம் கெட்ட மனசு. தனக்கு தானே திட்டிக் கொண்டவன் அவளின் நினைவுகளிலிருந்து தன்னை மீட்க போராட அதில் தோற்றுத்தான் போனான். அதே நேரம் ராஜேந்திரனின் அறையில் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை யோசித்தவாறே அமர்ந்திருந்தார் ராஜேந்திரன். என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவர் தன் கணவரின் அருகில் வந்தவாறு கேட்க ராஜேந்திரனோ தன் மனைவியின் கரத்தை இறுக பற்றிக் கொண்டார். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல தேவி. வீட்டுல தினமும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றதுன்னே குழப்பமா இருக்குமா? அவர் எரிச்சலாக சொல்ல தேவிக்கும் புரியாது விழித்தார். என்னாச்சுங்க? நம்ம வீட்ல அப்படி என்ன பிரச்சனை? நடந்தது தெரியாமல் அவர் கேட்க ஹர்ஷினி வீட்டை விட்டு சென்றதை பற்றி கூறி முடித்தார் ராஜேந்திரன். அதை கேட்ட தேவிக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. என்னங்க சொல்றீங்க? அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாளா? ஏன், என்னாச்சு? நம்ம வீட்டு ஆளுங்க ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? இல்லனா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா? அவருக்கு பதற்றத்தில் முகமெல்லாம் வியர்க்க தொடங்க பக்கத்தில் இருந்த தண்ணீர் கிளாஸை தன் மனைவிக்கு வேகமாக நீட்டினார் ராஜேந்திரன். ஏன் பதட்டப்படுற தேவி? பாரு, முகமெல்லாம் எப்படி வியர்த்திருக்குன்னு. நீ ரிலாக்ஸ்டா இரு. இதனாலதான் உன்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அவர் கோபமாக சொல்லிக்கொண்டே தானே மனைவிக்கு தண்ணீரை புகட்ட கலங்கிய விழிகளோடு மெல்ல தண்ணீரை அருந்தினார் தேவி. தேவி, நீ எதை பத்தியும் யோசிக்காரு. நம்ம பசங்களை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அந்த பொண்ணை கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அவர் ஆறுதலாக சொல்ல தேவி பாட்டியின் மனமோ அப்போதும் ஆறுதல் அடையவில்லை. வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்தவருக்கு உள்ளுக்குள் ஏதோ வலி எடுப்பது போல் தோன்ற அதை மறைத்துக் கொண்டு தன் கணவனின் மார்பில் விழிகளை மூடி சாய்ந்து கொண்டார். அடுத்த நாள் இன்னும் சில நாட்களில் திருமணம் என்று இருக்க முகூர்த்த புடவை மற்றும் ஆடைகளை எடுக்க கடைக்கு சென்றனர் யுகன், கயல் மற்றும் வைதேகி. கயல், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீ எடுக்கணும். எல்லாமே உன் விருப்பம் தாண்டா. அந்த ஊரிலேயே பிரபலமான அந்த கடைக்குள் நுழைந்தவாறு வைதேகி சொல்ல எல்லா பக்கமும் தலையாட்டிய கயலுக்கு சந்தோஷம் தாழவில்லை. இது போன்ற கடைகளுக்கு அவள் சென்றதே இல்லை. பார்க்கும் இடமெல்லாம் ஆடைகளும் நகைகளும் குவிந்திருக்கும் அந்த இடத்தை பார்த்த கயலுக்கு ஒரு பெண்ணாக ஆசை எழத்தான் செய்தது. அவர்கள் உள்ளே வந்தவுடன் அவர்களை வரவேற்ற கடைகளில் வேலை செய்யும் ஒருவன் அவர்களுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அமர வைக்க அவர்கள் முன் பல புடவைகள் விரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றாக வைதேகி விரித்து பார்த்து கயலுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என அவள் மேல் வைத்து பார்க்க கயலோ யுகனை தான் பார்த்திருந்தாள். ஆனால் யுகனோ அந்த புடவைகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க, என்னங்க எங்க இது நல்லா இருக்கா? அவள் அவனை உலுக்கி கேட்க அவளை திரும்பி விழிகளை சுருக்கி பார்த்தான் யுகன். உனக்கு நல்லா இருக்கு பேபி, ஆனா இது வேணாம் அவன் சொல்லிவிட்டு அங்கிருந்த ஆடைகளை அலச ஆரம்பிக்க கயலோ அவனையே ஆர்வமாக பார்த்தாள். டேய் யுகா, இந்த கிளிப்பச்சை கலர் எடுப்போமா? கையலுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். அவர் தன் கையில் ஒரு புடவையை எடுத்து சொல்ல, இல்ல வேண்டாம் என்றவன் தன் அலைபேசியில் சில புகைப்படங்களை எடுத்து அதில் இருக்கும் நிறங்களை காட்டி கேட்க ஆடைகளை எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்த இளைஞனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. இறுதியாக ஒரு புடவையை எடுத்து அவர் விரித்து காட்ட சிகப்பு மற்றும் கோல்டன் நிறம் கலந்து ஆங்காங்கே கற்கள் பதிக்கப்பட்ட அந்த புடவையை பார்த்ததும் 3 பேருக்குமே பிடித்து போக அதை ஆசையாக வருடினாள் கயல். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் ஆசையாக சொல்ல யுகனோ விழிகள் மின்ன தன்னவளை பார்த்தான். பிடிச்சிருக்கா? அது போதும் அண்ணா, இதையே பேக் பண்ணிடுங்க. அப்புறம் 2-3 புடவைங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம், அதையும் இதோட பில் போட்டு கொடுங்க. அவன் சொல்ல, தம்பி நீங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு இது இல்ல, இது ரொம்ப விலை அதிகம், பரவாயில்லையா? அவர் அந்த புடவையின் விலையை சொல்லி கேட்க கயலுக்கோ அதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ, இவ்வளவு விலையா? வேணாம் வேணாம், நம்ம வேற புடவை எடுக்கலாங்க. அவள் விலையை கேட்டதும் பதறிக்கொண்டு சொல்ல யுகனும் அவளை முறைத்து பார்த்தான். எதுவும் பேசாத, உனக்கு பிடிச்சிருக்கு கயல், அதுதான் எனக்கு வேணும். இதுதான் உன் கல்யாண புடவை, ஓகேவா? அண்ணா நீங்க பில் போடுங்க.
அவன் முடிவாக சொல்ல அந்த வேலையாலும் புடவைகளை எடுத்துக்கொண்டு செல்ல கயலோ அவனை பாவமாக பார்த்தாள். ஏங்க இத்தனை விலை கொடுத்து வாங்குறீங்க? நான் இந்த மாதிரி எல்லாம் உடுத்தினதே இல்ல. இந்த புடவை இவ்வளவு விலைன்னு தெரிஞ்சிருந்தா நான் கைய கூட வச்சிருக்க மாட்டேன். அவள் ஏதோ குற்றம் செய்தது போல் சொல்ல, ஐயோ கையல், நான் முன்னாடியே சொன்னதுதான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடு, விலை எல்லாம் பாக்காத, யுகன் அதெல்லாம் பாத்துக்குவான். அவர் கராராக சொல்ல கயலும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. புடவையை வாங்கிவிட்டு மூவரும் அடுத்து தாலி பார்க்க செல்ல இவர்களுக்கு ஏற்ற தாலியை எடுத்துக் கொடுத்தார் நகை கடைக்காரன். இவனோ அதை மெல்ல வருடியவாறு கயலை நோக்க அவளின் முகம் ரோஜா பூ போல் சிவந்திருந்தன. அதை கவனித்த வைதேகிக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்க அந்த சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தனர் மூவரும். ஆனால் யுகனின் கார் வீட்டு வாசலில் நிற்க அங்கு ஏற்கனவே ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தது. யுகா, நம்ம வீட்டு வாசல்ல யாரோட கார் இது? அவர் புரியாமல் கேட்க யுகனுக்கும் அதே சந்தேகம்தான். ஆனால் அடுத்த நொடி கார் எண்ணை பார்த்ததும் இது யாருடைய கார் என்று அவனுக்கு புரிந்து போனது. ஆதிரா. அவன் வாய்விட்டு அந்த பெயரை சொல்ல கயலோ அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தாள். தங்கள் நிச்சயதார்த்தத்திற்கான புடவையும் திருமண புடவையையும் பார்த்து பார்த்து வாங்கிவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த கயலும் யுகனும் தங்கள் வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்த காரை பார்த்து அதிர்ந்து போனார்கள் என்றால் அவர்களின் அதிர்வின் காரணம் புரியாது இருவரையும் பார்த்துக் கொண்டிருந்தார் வைதேகி. நம்ம வீட்டுக்கு யார் கார்ல வர்றது? உன்னோட ஆபீஸ் சம்பந்தமான யாராவது வந்திருக்காங்களா யுகன்? அவர் புரியாமல் கேட்க இல்லை எனும் விதமாக அழுத்தமாக தலையாட்டியவன் கயலை சற்றே திரும்பி பார்த்தான். அத்தனை நேரம் அவளது முகத்தில் இருந்த சந்தோஷமும் பொலிவும் நொடிப்பொழுதில் காணாமல் சென்று வியர்வையும் பதற்றமும் வந்து ஒட்டிக் கொண்டிருந்தது. அவளது கைகள் இரண்டும் தானாக நடுங்கிக் கொண்டிருக்க தன் கரத்திற்குள் அவள் கரத்தை சிறை செய்த யுகன், இட்ஸ் ஓகே கயல், எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். உன் பக்கத்துல நான் இருக்கேன், அதை மட்டும் எப்பவும் மறந்துடாத. நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஆதிரா இல்ல, வேற எவ வந்தாலும் உன்னை தொட முடியாது. இதை பத்தி யோசிக்காம இவ்வளவா கயல். அவளுடைய கரம் பற்றி அவன் அழைக்க அதற்கு மேல் மறுப்பு சொல்வாளா அவனது சென்றல்லா? சரி எனும் விதமாக தலையை ஆட்டியவள் அவனுடைய கையை பற்றிய விதமாகவே உள்ளே நடந்து செல்ல கை கோர்த்து வரும் இருவரையும் பார்த்த ஆதிராவின் கண்கள் தீப்பிழம்பாய் சிவந்து போயின. வர வர இவன் காசை நல்லா யூஸ் பண்ணி பளபளன்னு ஆகிட்டா. என்னை விட அழகா ஒருத்தி இந்த உலகத்துல இருக்கிறதா? நெவர். நீ என் கண்ணுல சிக்காம இருந்த வரைக்கும் ஓகே தான் கையல். ஆனா இனிமே அப்படி இருக்க விட மாட்டேன். உன்கிட்ட இருக்கிற இந்த பொலிவை நான் உன்கிட்ட இருந்து பறிப்பேன். உன் அம்மா மாதிரியே நீயும் எனக்கு அடிமையா இருக்க வேண்டிய ஜென்மம். உனக்கு எனக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து பல வருஷம் ஆயிடுச்சு கையல். யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் மீ ஜஸ்ட் லைக் தட். அன்னைக்கு அந்த ஆசிட் அட்டாக்ல போக வேண்டிய மூச்சு இது. ஏதோ உன் லக் தப்பிச்சிட்ட. எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்காது கையல். வரும் அவர்களை பார்த்தபடியே வன்மமாய் தன் மனதிற்குள் அவள் நினைத்துக் கொள்ள அவள் வாய் திறந்து பேசாமலேயே மனதிற்குள் என்ன விதமான விடயங்களை நினைத்துக் கொண்டிருப்பாள் என்பதை சரியாக கணிக்க முடிந்தது கயலால். யார் யுகன் இது? அவளும் அவளோட ட்ரெஸ்ஸும் பார்க்கவே அருவருப்பா இருக்கு. தூங்கி எழுந்து நைட்டு போடுற ட்ரெஸ்ஸோட அப்படியே எழுந்து வந்துட்டாளா என்ன? கேட்டுக்கொண்டே அவர் முகத்தை சொல்லிக்க அவர் கேட்ட விதத்தில் தனக்குள் இருந்த பயத்தையும் மீறி சற்றென்று சிரித்தாள் கயல். தன் முன்னாடி இருப்பது தெரிந்தும் அவளது அதரங்களில் சந்தோஷம் என்பது நிறைந்து சிரிப்பு வருகிறது என்றால் தன் மீது உள்ள பயமெல்லாம் இல்லாமல் போய்விட்டது என்றுதானே அர்த்தம் என மனதிற்குள் நினைத்துக் கொண்ட ஆதிராவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நரசாமி சத்தமாக அவன் அழைக்க அவனுடைய வீட்டு காவலாளி ஓடி வந்தார். ஐயோ சொல்லுங்கய்யா, காரை மத்த பக்கமா பார்க் பண்ணி விடுமா? தான் வழமையாக செய்யும் வேலையை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அவன் அழைக்கிறான் என்று நினைத்தவர் இவ்வாறு கேட்டிருக்க, அது நான் சொல்லித்தான் நீங்க செய்யணுமா? நீங்களாவே அதை பண்ணிடுவீங்க. நான் உங்களை இப்ப கூப்பிட்டது அதுக்காக இல்ல. வீட்டுக்குள்ள கண்ட நாயெல்லாம் எதுக்கு அலோவ் பண்றீங்க? ஆதிராவை பார்த்துக் கொண்டே அவன் கேட்க ஆதிராவின் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சம் தொட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த இடத்தில் அவள் கோவப்பட்டால் வந்த காரியம் கெட்டு போய்விடும் எனும் ஒரே காரணத்திற்காக அமைதியாக இருந்தாள் அவள். யுகன், என்னப்பா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசுற? அவருக்கு கயலின் கதை ஓரளவு தெரிந்தாலும் அந்த கதையில் வரும் ஆதிரா எனும் கதாபாத்திரமும் கொடூரமான பங்கு கொண்டவளும் இவள்தான் என்று இப்போது வரை வைதேகியின் மனதிற்குள் தோன்றவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்பவள் எதற்காக கயலை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ அது ஆதிராவாக இருக்கும் என்கிற எண்ணத்தை அவர் அறவே மறந்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய பெயர் கூட வைதேகி மனதில் அந்த அளவுக்கு பதிந்திருக்கவில்லை. நாம வீடு தான் கட்டி வச்சிருக்கோமா? சத்தனா எதுவும் கட்டல. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வரா மாதிரி யார் யாரோ வந்தா அப்புறம் வீட்டுல உள்ள பொருட்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? ஏளனமாக உதட்டை வளைத்து அவன் கேட்ட தோரணை தனக்கும் சொந்தம் இல்லாததை அடைய துடிக்கும் நீ எதற்காக என் வீட்டிற்கு வந்தாய்? இப்படிப்பட்ட பெண்ணிடம் எங்கள் பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறாமல் கூறியது போல இருந்தது. Enough யுகன், there is a limit for everything. கூறிக்கொண்டே இருக்கையிலிருந்து அவள் எழுந்து கொள்ள ஏன் தான் தேவையில்லாமல் கண்ட நபரை வீட்டுக்குள் விட்டோம் என்று என்ன தோன்றியது கந்தசாமிக்கு. சார், இவங்க கயல் மேடத்தோட அக்கான்னு சொன்னாங்க, போட்டோ கூட காட்டினாங்க சார். அதனாலதான் வெளியே நிப்பாட்டி வச்சா நல்லா இருக்காதுன்னு வீட்டுக்குள்ள உட்கார வச்சேன். இந்த மாதிரி சண்டை சச்சரவு இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். மன்னிச்சிருங்க சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். தன் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கந்தசாமி கிடந்து கெஞ்சி கொண்டிருக்க அவள் தான் ஆதிரா என்று தெரிந்ததும் வைதேகியின் முகம் இன்னும் அஷ்டகோணலாகியது. அதே மற்றொரு முனையில் தீவிரமான சிந்தனையில் மூழ்கியிருந்தாள் ரிஷி. இட்ஸ் ஓகே ரிஷி, விக்னேஷ் ஏதோ கோபத்துல அப்படி பேசிருப்பாரு. அவருக்கு இந்த அளவுக்கு கோபம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனா அவர் சொல்றதும் ஒரு வகையில உண்மைதானே. அஸ்வினி என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் விக்னேஷ் கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டுட்டு போறது எல்லாம் ரொம்ப தப்பு ரிஷி. நீங்களே யோசிச்சு பாருங்க, அருந்ததி பாப்பா என் வயித்துல இருக்கிறப்ப நமக்குள்ள வர ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நான் உங்ககிட்ட கூட சொல்லாம உங்களை விட்டு அப்படியே கண்காணாத இடத்துக்கு போயிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வழியை உங்களால தாங்கிக்க முடியுமா? கொஞ்சம் நான் சொல்றதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவள் கூற அப்படி ஒரு விடயத்தை கனவிலும் நினைத்து பார்க்க முடியவில்லை ரிஷியால். புகலிடம் தேடி மரத்தின் மீது சரணடையும் ஒரு பறவை குஞ்சை போல நினைவுகளின் அலையில் அடிப்பட்ட ரிஷி அப்படியே தன் மனைவி சஞ்சனாவின் தோளில் ஆதூரமாய் சாய்ந்து கொண்டான்.
அவனது நிலையை சரியாக புரிந்து கொண்டு சஞ்சனாவும் அவன் கேசத்தை வருடியபடியே மேலே பேச ஆரம்பிக்க அவள் கூறுவதும் சரி என்றே தோன்றியது அவனுக்கு. ஒரு தடவை அப்படி நடக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்ப விக்னேஷ் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோட லைஃப்ல இந்த இன்சிடென்ட் 2வது தடவை நடக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தாமரை ஆண்டி ரொம்ப சிங்கமா பேசிட்டாங்க என்று கூற தோளிலிருந்து சட்டென்று தலையை தூக்கியவன் சஞ்சனாவை நிமிர்ந்து பார்த்தான். தாமரை ஆண்டி விக்னேஷுக்கு என்ன சொன்னாங்க? புரியாமல் அவன் கேட்க காலையில் நடந்த அனைத்து சம்பவத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்த சஞ்சனா அதற்கு பிறகுதான் விக்னேஷ் ரிஷியிடம் அவளை தேடக்கூடாது என்று கூறியிருக்கக்கூடும் என்பதையும் கூறினாள். ஏன் தான் இந்த வீட்டில் உள்ளவங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்களோ தெரியல. தேவையில்லாம பேசுறதுதான் நிறைய பிரச்சனைகளோட அடித்தளமே. இப்போ ஹர்ஷினி வந்தாதான் அவ எதுக்காக வெளியே போனான்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். லாஸ்டா அப்ராட் போன லிஸ்ட் கூட எல்லா ஏர்போர்ட்ல இருந்தும் கலெக்ட் பண்ணி நான் பாத்துறேன். அதுல எதுலையுமே ஹர்ஷினியோட நேம் இல்ல. அவன் கூறி நிறுத்த ஆழ்ந்த சிந்தனைக்குள் போனால் சஞ்சனா. which means அஸ்வினி அப்ராடுக்கு எல்லாம் போகல, இந்தியால தானே எங்கேயும் சுத்திட்டு இருக்கா, அப்படிதானே மாமு? அவள் கேட்டு நிறுத்த அப்கோர்ஸ், பட் அவ தேவையில்லாத நேரத்துல வெளியே எங்கேயும் சுத்த மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் ஆளுங்க யாரோட கண்ணிலையும் அவ இன்னும் சிக்கல. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிடலாம், நீ எதையும் யோசிக்காத சனா கூறியவன் அவளை அப்படியே மஞ்சத்தில் சரித்து அவளது நெற்றியில் ஒற்றை முத்தத்தை பறிக்க அந்த முத்தத்தில் தான் இத்தனை ஆறுதல். கண்கள் இரண்டையும் ஆழமாய் மூடி அந்த முத்தத்தை தனக்குள் உள்வாங்கியவளின் அதிரங்கள் தனக்கு இன்னும் வேண்டும் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்க தன் மனைவி கேட்பதை நிறைவேற்றுவதை தவிர வேறு என்ன வேலை இருந்துவிடப் போகிறது அந்த மாபெரும் பிசினஸ்மேன் ரிஷிதருக்கு? ஒற்றை முத்தத்தில் ஆரம்பித்தவன் முத்தத்தால் ஆன ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கிவிட அதில் லைத்திருந்த சஞ்சனா சற்று நேரம் குடும்ப பாரத்தையும் மன சஞ்சலங்களையும் தவிர்த்து தன் கணவனுடன் லைத்திருந்தாள். அப்போது கொஞ்ச நேர சந்தோஷத்தையும் கெடுக்கும் விதமாக அவர்களுடைய அரைக்கதவு அவசரமாய் தட்டப்பட சட்டென்று முத்தத்தை நிறுத்தினான் ரிஷி. தன் வீட்டிற்குள் அமர்ந்திருப்பது அந்த கொடூர ராட்சசி ஆதிராதான் என்பதை அறிந்த கணம் வைதேகியின் முகம் அஷ்டகோணலாய் மாறிப்போக அதனை ஆதிராவும் கவனிக்காமல் இல்லை. மொத்த குடும்பமும் ரொம்பதான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கு. அவள் நினைத்து முடிப்பதற்குள் அதற்கு இணங்க கந்தசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தான் யுகன். இட்ஸ் ஓகே கந்தசாமி, இந்த ஒரு தடவை இந்த தப்ப நான் மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஜீவன்கள் எல்லாம் என் வீட்டு வாசல கூட மிதிக்க கூடாது, புரியுதா? தீர்க்கமாக அவன் சொல்ல அது மிரட்டும் துணி இல்லை என்றாலும் அவன் கேட்ட தோரணை அவரின் தலையை தானாக மேலும் கீழும் ஆட வைத்தது. கண்டிப்பா யுகன் சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க கூறிவிட்டு அவர் அங்கிருந்து விடைபெற்றுக் கொள்ள உள்ளே சென்ற யுகன் ஒரு கதிரையை இழுத்து போட்டு ஆதிராவின் முன்பு அமர்ந்து கொள்ள அவனுக்கு பின்னால் கையை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தாள் கயல். இருவரையும் பார்த்துக் கொண்டே ஆதிரா தன் இருக்கையில் வந்து அமர்ந்து கொள்ள ஆதிரா அமர்ந்த பின்னும் இன்னும் நின்று கொண்டிருக்கும் கயலை ஒரு முறை பார்த்த யுகன் அவளுக்கும் ஒரு ஆசனத்தை போட்டு தன் அருகே அமர சொன்னான். நான் வேணும்னா உள்ள இருக்கட்டுமா? இவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. நான் ஏன் தேவையில்லாம இங்க இருந்துகிட்டு அத்தை கூட நானும் உள்ள போறேனே, பிளீஸ் யுகன். அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் குனிந்து காதோரமாய் அவள் கேட்க தன்னவளை நினைத்து சிரிப்புதான் வந்தது அவனுக்கு. ஓ மை டியர் சிண்ட்ரெல்லா, நீ நினைக்கிற மாதிரி பயந்து சாகிற அளவுக்கு இவ ஒன்றும் அவ்வளவு வருது கிடையாது. யூ ஜஸ்ட் கம் அண்ட் சிட் ஹியர். நீ இப்ப அவ இடத்துல இல்ல, அவதான் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. விழிகளை உருட்டி அவன் கூற அதற்கு மேல் கயலால் எதுவும் கூற முடியாமல் நெளிந்து கொண்டே அவனின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள் அவள். முதல் முறை தனக்கு சரிசமமாக கயல் வந்து அமர்ந்ததும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆதிராவின் கண்கள் தானாக மீண்டும் சிவப்பிடிக்க ஆரம்பிக்க அவளது எரிச்சல் மண்டிய முகத்தையும் வைத்தெரிச்சலுடன் கூடிய முக பாவனைகளையும் அணுவாய் ரசித்து பார்த்தான் யுகன். அப்புறம் சாதிரா, மேடம் பெரிய பெரிய பிளான்லாம் போடுறீங்க, சின்ன பிள்ளைனா சின்ன புள்ள மாதிரி இருக்க வேணாமா? நக்கல் புதிந்த தோரணையில் அவன் கேட்க கடுப்பாய் வந்தது ஆதிராவுக்கு. லுக் மிஸ்டர் யுகன், நான் இங்க பார்க்க வந்தது கையில தான். ஐ மீன் என்னோட வீட்டு வேலைக்காரிய. என் வீட்டுல வேலை செஞ்ச வரைக்கும் என் காலை நக்கி பிழைச்சவதான் இவ. இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக என் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா அவளை நான் நினைச்சுக்க முடியாது. நீங்களும் நானும் ஈக்குவல், அதுக்காக அவளை எனக்கு நேரா நீங்க உட்கார வைக்கிறதெல்லாம் சரியில்லை. பட் இட்ஸ் ஓகே, நீங்க அதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்கலாம். நான் இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேசவும் தான். அவள் கூறி நிறுத்த தன்னவளை குறித்து ஆதிரா பேசிய பேச்சில் ஏற்கனவே தன் பொறுமையை இழந்திருந்தான் யுகன். இப்போது இவருடன் பேசுவதற்கு என்ன இருக்கிறது எனும் ரீதியில் புருவம் சுருக்கி பார்த்தான். ஐ நோ யுகன், நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் ட்ரீட் பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்குன்னு தானே யோசிக்கிறேன். நீங்க இப்போ ஒரு புது கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களோட கம்பெனிக்கு ஒரே டைம்ல 25 ப்ராஜெக்ட் என்னால தர முடியும். which means 25,000 கோடி பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ். பெரிய பெரிய கம்பெனி தான் இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். ஆனா for the first time in the world ஒரு சின்ன கம்பெனிக்கு இந்த மாதிரி பெரிய ஆஃபர் நான் கொடுக்குறேன். இதை ஏத்துக்கிறதா இருந்தா இதுக்கு கைமாறா நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒண்ணுதான், என்னோட இந்த வேலைக்காரிய என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. யுகனை பார்த்து ஆரம்பித்த அவளுடைய பேச்சை கயலை பார்த்து அவள் முடிக்க யுகனின் கழுத்து நரம்புகள் எல்லாம் ஆத்திரத்தில் புடைத்தெழுந்தன. கயலின் கண்களோ ஒரு நீர்வீழ்ச்சிக்கு தயாராக இருக்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சரி செய்த தன்னவளின் மனநிலையை ஒரே நொடியில் அவள் கெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை கண்ட யுகனுக்கு ஆதிராவை அடித்து நொறுக்கும் மாத்திரம் வந்தது. இருப்பினும் வாயால் பேசிக் கொண்டிருப்பவளை கையால் அடக்குவது சரியல்ல என்று நினைத்தவன் வாயாலேயே அவளுக்கு பதிலடி கொடுக்க நினைத்தான். மிஸ் ஆதிரா, நீங்க ஏதோ சொன்னீங்க, அதை நான் திருப்பி சொல்றேன். எனக்கு புரிஞ்ச சரிதானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? காலுக்கு மேல் கால் போட்டு வாகாய் அமர்ந்து கொண்டவன் தன் ஒரு கரத்தை கயலின் கரத்திலும் தன்னுடைய மற்ற கையை தன்னுடைய முழங்காலிலும் வைத்தபடி அவன் பேச இத்தனை ஆங்காரமாய் அவன் அமர்ந்திருக்கும் தோரணையே ஆதிராவுக்கு பிடிக்கவில்லை. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க யுவன், ஐ டோன்ட் ஹேவ் எனஃப் ஆஃப் டைம். அவள் கூற அவளை ஒரு அற்ப பார்வை பார்த்தான் யுவன். நீங்க சொன்ன ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ 25 கோடி, சாரி 25,000 கோடி இல்ல?
விச் மீன்ஸ் என்னோட வைஃபை நீங்க உங்க கூட கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் கொடுக்குற பிரைஸ் மட்டுமே 25,000 கோடி. அப்போ அது கையலோட மதிப்பு. அப்படி இருக்கிறப்போ இத்தனை மதிப்புள்ள ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கிறது என்னோட லக்கு தானே. தன் இரு புருவங்களையும் வாகாய் உயர்த்தி நக்கலாய் அவன் கேட்க அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஆதிரா பற்களை கடித்த சத்தம் எதிரில் இருந்த யுகனுக்கே நன்றாக கேட்டது. என்ன ஆதிரா, உங்ககிட்ட பதில் இல்லையா? ஓகே, நான் இப்போ உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். நீ வேணும்னா என் கையலோட காலடியில நாய் மாதிரி ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போ. அந்த 25,000 கோடியை நான் உனக்கு தரேன். டீலா? அவன் கேட்க அடுத்த நொடி தன் அருகே இருந்த பூச்சாடியை எடுத்து நிலத்தில் வீசி அடித்தாள் ஆதிரா. How dare you talk to me like this way? Do you know who I am? ஆதிராடா. ஆவேசமாய் கத்திக்கொண்டே ஒரு கணம் ருத்ரகாளியாய் மாறியவள் இருந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க அப்போதும் தன் இருக்கையில் அமர்ந்திருந்த ஆதிராவை கொடுப்புக்குள் சிரித்தபடியே பார்த்துக் கொண்டிருந்தான் யுகன். பயத்தில் எழுந்து கொள்ள போன கயலை கூட அவளின் கரம் பற்றி மீண்டும் அமர வைத்த யுகன் ஆதிரா மட்டும் நிற்கட்டும் எனும் ரீதியில் அமர்ந்திருக்க அந்த நொடி ஆதிராவின் பொறுமை எங்கோ பறந்து போனது. அடியே வேலைக்காரன் நாயே, இனிமே நீ இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது. நீ ஆத்திரத்தில் புத்தி இழந்து போனவள் போல கீழே சிதறி கிடந்த அந்த பூச்சாடியின் கண்ணாடி துண்டுகளில் ஒன்றை குனிந்து எடுத்த ஆதிரா அடுத்த நொடியே அதை கொண்டு கயலை குத்தப் போக இதை யுகன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கையை பாதுகாப்பதற்காக அவளை பின்னே தள்ளிவிட்டு அவளுக்கு முன்னால் அவன் வந்து நிற்க ஆதிரா எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக அவளுக்காக காஃபி போட்டு எடுத்து வந்த வைதேகி அந்த காட்சியை கண்டு அப்படியே உறைந்து நின்றார். தன் மகனுக்கும் மருமகளுக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற பயத்திலேயே கையில் இருந்த காஃபி தட்டை அவர் நழுவ விட அதுவோ நிலத்தில் விழுந்து ஒவ்வொரு பக்கமாய் சிதறி விழுந்தது. அதை மற்றொரு முனையில் ரிஷியின் தட்டப்பட்ட அறை கதவை அவன் எழுந்து சென்று திறக்க அந்த அறைக்கு வெளியே வசுந்தராதான் நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் தோன்றி இருந்த வியர்வை துளிகளும் படபடப்பான தோற்றமும் ஏதோ ஒன்று சரியில்லை என்பதை சஞ்சனாவுக்கும் விலக்கி கூற அடுத்த நொடி அவளும் எழுந்து வந்து தன் கணவனின் அருகே நின்று கொண்டாள். அத்தை, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அவள் கேட்ட அடுத்த நொடி வார்த்தைகள் எதுவும் வராமல் அவரது வாய் கந்தி இருக்க மேலே உள்ள அறையை நோக்கி கை காட்டி ஏதோ சொல்ல முயன்றார் வசுந்தரா. மா, உங்களுக்கு என்னதாச்சு? தாத்தா பாட்டியோட ரூம்ல என்ன? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இருங்க, நானே வந்து பார்க்க. கூறிக்கொண்டு அந்த அறையை நோக்கி அவன் ஓட அவனின் வேகத்திற்கு ஓட முடியாமல் சஞ்சனா மெதுவாகவே நடந்து சென்றாள். அவள் வேகமாக நடந்து ஏதாவது ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவே அவளுடைய நடைக்கு மெல்ல ஈடு கொடுத்து நடந்து வந்தார் வசுந்தரா. முன்னே ஓடி சென்ற ரிஷி உள்ளே தெரிந்த காட்சியில் அப்படியே அதிர்ந்து நிற்க அவனின் பின்னே மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த சஞ்சனாவும் தன் கணவனின் அதிர்ச்சியை கண்டு உள்ளே எட்டி பார்த்தாள். அப்படியே அதிர்ந்து சிலையாகி நின்றாள். விக்னேஷிடம் அவன் மனைவி இருக்கும் இடத்தை சொன்ன பின்பும் அவன் அதை சற்றும் கண்டுகொள்ளாமல் மீண்டும் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்ட விதம் சுத்தமாக ஆத்விகிற்கு பிடிக்கவில்லை. ஏன் இந்த பைத்தியக்காரன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியலையே. இப்ப என்னதான் பண்றது நவி? என்ன செய்வது என்று தெரியாமல் இயலாமையில் தன் மனைவியை அவன் நோக்க சட்டென்று அவனை இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டால் நந்தினி எனும் அவனுடைய நவீனா. இங்க பாரு ஆத்வி, அவரோட வைஃப் காணாம போனா அவர் தான் அவளை தேடி போகணும். நாம அதுக்கு கூட வழி வைக்காம அர்ஷினி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொன்னா இவர் என்னடானா கண்டுக்காம போயிட்டாரு. இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஆத்வி. உன்னோட கடமைக்கு உன் பங்குக்காக நீ அவங்க எங்க இருக்காங்கன்னு அவர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இனி அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பாத்துக்கிட்டோம். இதுக்கு மேல நீ அந்த பிரச்சனையில தலை போட்டுக்கிட்டு போகாத. அதுக்கப்புறம் சும்மா இருக்க ஜோடிய நீ கெடுத்துட்டுன்னு அர்ஷினியோட அம்மா தாமரை வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க. அவனை அணைத்துக் கொண்டே அவள் இத்தனையையும் பேசி முடிக்க அவளுடைய தோளில் சாய்ந்து கொண்டே அவனும் பேச்சை தொடர்ந்தான். என்ன நடந்தா எனக்கு என்னன்னு ஜஸ்ட் லைக் தட் அப்படி என்னால தூக்கி போட முடியல நவி. ஹி இஸ் மை பிரதர். அவனோட லைஃப் எப்படியோ போகட்டும்னு என்னால எப்படி விட முடியும்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? அவன் இயலாமையில் கேட்க அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த நந்தினிக்கு என்ன பதில் கூறி அவனை தேற்றுவது என்றே புரியவில்லை. நாம ஏன் நேரடியா அர்ஷினி கிட்ட போயிட்டு இத பத்தி பேசி பார்க்க கூடாது? என்ன பிரச்சனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். என்னன்னு தெரியாம தான் நாம எல்லாரும் மண்டைக்கு பிச்சுக்கிட்டு சுத்துறோம். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு வீட்டுல உள்ள பெரியவங்க கிட்ட சொன்னா அவங்களே அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணிக்குவாங்க. இல்லனா விக்னேஷ் அண்ணனுக்கு எது வேணுமோ அவர் அதை பார்த்து பண்ணிக்கிட்டோம். உன்னோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. தன் தோளில் சாய்ந்திருந்த அவனுடைய தலைமுடியை வருடி கொடுத்தபடியே அவள் கேட்க ஐ திங்க் தட்ஸ் a good idea. நாம நாளைக்கு போயிட்டு ஹர்ஷினி அன்னிக்கிட்ட பேசி பார்க்கலாம். அட்லீஸ்ட் எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னாவது நாம தெரிஞ்சுக்கலாம். குழந்தை வேற வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு தனியா இருந்து என்னத்தான் பண்றாங்களோ தெரியல. அழுத்துக் கொண்டவன் தன் மனைவியை இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொள்ள அவளும் அவனை தன் மார்போடு அணைத்து சமாதானம் கூறிக்கொண்டிருந்தாள். சமாதானங்கள் மெல்ல கணவன் மனைவியின் பந்தத்தை இணைத்துக் கொண்டே செல்ல தன் மனைவியை மஞ்சத்தில் நாடியவன் அவளை அப்படியே பின்னோக்கி சரித்தான். ஏற்கனவே சில பல பிரச்சனைகளில் மனதையும் சிந்தனைகளையும் பறிகொடுத்திருந்த நந்தினிக்கு அது தேவைப்பட்டதோ என்னவோ விரும்பியே அவனின் தேகத்திற்குள் அவள் சரிபட இத்தனை நேரம் அவளுடைய தோளில் தலை சாய்த்திருந்தவன் இப்போது அவளின் கழுத்து வளைவுக்குள் முழுமையாய் புதைந்து கொண்டான். அதே மற்றொரு முனையில் வசுந்தரா திடீரென்று ரிஷியின் கதவை தட்டி ஏதோ பதட்டமாய் சொல்லும் என்று தோற்று போக நின்று நிதானமாய் கேட்க முடியாத ரிஷி ஓடி சென்று அவர் காட்டிய திசையில் பார்த்து அதிர்ந்துதான் போனான். பாட்டி கட்டிக்கொண்டே அறைக்குள் அவன் ஓட அவனுடன் சேர்ந்து சஞ்சனாவும் அதிர்ந்து போனார். தாத்தா, ஐயோ மாமா, இவர் நல்லா தானே இருந்தாரு. மாறி மாறி கூச்சல் எழுப்பிக் கொண்டிருக்க ராஜேந்திரன் தாத்தா ஒரு பக்கமாக விழுந்து கிடக்க தேவி பாட்டி பேச்சு மூச்சின்றி கட்டிலில் படுத்திருந்தார். அதிர்ந்து போயிருந்த ரிஷி வேகமாக செயல்பட ஆரம்பித்தான். அறைக்கு வெளியே தலையை நீட்டி எட்டி பார்த்தவன் ஆத்வி, ஏ ஆத்வி! அவன் கூச்சலிட தன் அறையில் இருந்த ஆத்விக் மற்றும் நந்தினியின் மோன நிலை அப்படியே சட்டென்று அறுபட்டது. அது உன்னோட அண்ணன் கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல? அவள் கேட்க அவசரமாக தன்னுடைய உடையை எடுத்து அணிந்து கொண்டவன் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் ரவி, நான் முன்னாடி போறேன், நீ உன் ட்ரெஸ் போட்டு சீக்கிரமா வா. கூறிவிட்டு வெளியே சென்றவன் மீண்டும் ரிஷி அழைத்தவுடன் எங்கிருந்து அழைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு ராஜேந்திரன் தாத்தாவின் அறை நோக்கி ஓடினான். ஐயோ தாத்தா, ஐயோ பாட்டி, 2 பேருக்கு என்னாச்சு? கேட்டுக்கொண்டே அறைக்குள் நுழைந்தவனை ரிஷியின் குரல் மீண்டும் தடுத்து நிறுத்தியது.
எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல. கமான், நான் தாத்தாவை தூக்கிட்டு முன்னாடி போறேன். நீ பாட்டியை தூக்கிட்டு உன்னோட கார்ல சீக்கிரமா வா. கூறிக்கொண்டே தாத்தாவை தூக்கிக் கொண்டு அவன் முன்னே ஓட, பதறி அடித்துக் கொண்டு பாட்டியை தூக்கிக் கொண்ட ஆத்விக் அறையை விட்டு வெளியே வரும்போது தன் அறையிலிருந்து வெளியே வந்த நந்தினிக்கும் அதே பதற்றம் தொட்டிக் கொண்டது. ஆளுக்கு ஒரு காரை எடுத்துக்கொண்டு முதலாவது காரில் ரிஷியும் வசுந்தராவும் ஏறிக்கொள்ள, அப்போதுதான் அங்கு வந்த சந்திரனும் அதில் ஏறிக்கொண்டார். மற்றைய காரில் ஆத்விக் பாட்டியுடன் ஏறிக்கொள்ள, உள்ளே ஏறப்போன நந்தினியை தடுத்தார் விஜேந்திரன். ஆமா நந்தினி, வீட்டுல எல்லாரும் தனியா இருக்காங்க. அவங்களுக்கு துணையா நீ இரு, நான் ஆத்விக் கூட போறேன் என்றவருக்கு நந்தினி வழியை விட்டு நிற்க, அவரும் காரில் ஏறிக்கொண்டதும் அந்த கார் ரிஷியின் காரை பின்தொடர்ந்து நகர்ந்தது. கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் நடந்துவிட்ட அசம்பாவித சம்பவத்தில் அனைவரும் பிரமை பிடித்தவர்கள் போல வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்க, அப்போதுதான் மாடிப்படிகளிலிருந்து கீழிறங்கி வந்த மகதி, சாரு, ராகவ் மூவரும் வெளியே நின்று கொண்டிருப்பவர்களை புரியாத பார்வை பார்த்தார்கள். எதுக்காக எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்காங்க? யார் இப்படி வழி அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க? புரியாமல் அவள் கேட்டுக்கொண்டே கீழே வந்து கொண்டிருக்க, எனக்கும் தெரியலையே, வா கிட்ட போயிட்டு பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு தன் கணவனுடன் மெல்ல நடந்து வந்தவளை அதிர்ந்து போன அத்தனை பேரின் முகமும் வரவிட்டது. என்னவென்று மூவரும் கேட்ட கேள்விக்கு நந்தினி பதிலை கூற, மகதி அதிர்ந்து நின்றாள் என்றால், ராகவோ தன் மனைவி அதை குறித்தும் யோசித்து விடக்கூடாது என்னும் எண்ணம் தாங்கி தடுமாறி நின்றவளை தாங்குதலாய் பிடித்துக் கொண்டார். இங்கு ரிஷி பேலஸில் ஒவ்வொருவருடைய மனநிலையும் ஒவ்வொரு விதமாக மரண தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்க, மறுபுறம் கையிலை குத்த வந்த ஆதிராவின் கையை லாவகமாக பிடித்துக் கொண்ட யுகன் அவளை பிடித்து அப்படியே ஓரமாய் தள்ளினான். யூ பிளடி ஃபக்கிங் பிட்ச், என்ன தைரியம் இருந்த ஆளை வச்சு என்னையே தள்ளி விடுவேன்? நான் ஆதிராடி, எனக்கு என்னைக்கும் தோல்வியே இல்ல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் கைகள், வேலைக்காரன் நாயே என்று ஆவேசமாக கத்திக்கொண்டு தன் கையில் இருந்து சிதறி விழுந்த அந்த கண்ணாடி துண்டை அங்கும் இங்கும் தேடி எங்கிருந்தோ பொருத்திக் கொண்டு மீண்டும் வந்தவள் கையலை நோக்கி ஓடிவர அவளை மீண்டும் பிடித்து தள்ளிவிட்டான் யுகன். அடே! கீழே விழுந்த ஆதிரா சுதாரித்துக் கொண்டு எழுந்து மீண்டும் கையலை தாக்க வர, ஆத்திரம் கொண்ட யுகனோ அங்கு விழுந்து கிடந்த ஜாடி ஒன்றில் இருந்த சூடான காஃபியை அப்படியே எடுத்து ஆதிராவின் மீது ஊற்றினான். அது அவளது உடலெங்கும் பட்டு தீ காயங்களை போன்ற விடுக்களை ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்படுத்த, அது தந்த எரிச்சலில் தொப்பென்று தரையில் விழுந்த ஆதிரா நிலத்தில் புரண்டு துடித்து கதறிக்கொண்டிருந்தாள். பிறந்ததிலிருந்து எந்த கஷ்டத்தையும் பார்த்து வளராத ஆதிராவுக்கு இந்த சூட்டை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ பாவம் யுகன்! கூறிக்கொண்டே அடுப்பங்கரைக்குள் ஓடிச் சென்ற கையில் ஒரு பாத்திரம் நிறைய குளிரான நீரை தூக்கிக் கொண்டு வந்தவள் ஆதிராவின் மீது அதை ஊற்றப் போக அவளை தடுத்து நிறுத்தினான் யுகன். ஐயோ தயவு செஞ்சு என்ன விடுங்க யுகன், இந்த சூடு எந்த அளவுக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இத மருந்து போட்டு சரி பண்ணலனா 2 நாள் ஆனாலும் அந்த வலி போகாது. என் கையை விடுங்க. ஆதிரா தன்னை துன்புறுத்தியவள் என்பதையும் மறந்தவளாய் கையில் அவளை காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்க, தன்னவள் கொண்டிருக்கும் இறக்க குணத்தை நினைத்து ஒரு நொடி மெய் சிலிர்த்து போனான் யுகன். இதே மாதிரிதான் அவ ஒரு காலத்துல உன் மேல காஃபியை தூக்கி ஊத்தி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினான். எல்லாத்தையும் மறந்துடாத கையில். கோவம் மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கும். நீ இப்ப இவளை மன்னிச்சு விட்டா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் கையல். முதல் முறை கையலுடன் அவன் மிரட்டும் துணியில் பேச, அவனை அழுத்தமான ஒரு பார்வை பார்த்த கையல் முதல் முறை அவனின் பேச்சை மீற துணிந்தாள். இது பழிவாங்கிற நேரம் இல்ல யுகன், ட்ரஸ்ட் மீ. பழிவெறி இல்லனாலும் நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன். அழுத்தமாய் கூறியவளின் கண்களில் செய்தே தீர்வேன் எனும் தீவிரம் இருக்கு. அதன் பிறகு அவளை தடுக்க நினைக்காதவன் சட்டென்று அவளது கரத்தை விட்டான். முதல் முறை யுகனின் பேச்சை கையல் மீற, அவளை தடுக்க முடியாதவனாய் அவள் கரத்தை பற்றி இருந்த தன் கரத்தை தளர்த்தினான் யுகன். உடனே கையில் தண்ணீரை ஆதிராவின் மேல் ஊற்ற, இத்தனை நேரம் இருந்த எரிச்சல் சற்று குறைந்தது போல் இருந்தது ஆதிராவுக்கு. உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா மேடம்? நான் வேணா மருந்து போட்டு விடவா? இல்லனா இன்னும் எரிச்சல் ஜாஸ்தி ஆகிரும். அவள் தனக்கு செய்த பாவத்தையும் மறந்து கையில் அவளுக்கு உதவி செய்ய, ஆனால் ஆதிராவின் இருக்கும் பார்வை அவளை எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. சி, என் வீட்டு வேலைக்காரி நீ, உன் கையால நான் பழைக்கணுமா? எனக்கு நல்லாவே தெரியும்டி, அவன் அப்படி பண்ண சொன்னது கூட நீயாதான் இருக்கும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விடவே மாட்டேன். அவள் கத்திக்கொண்டே எழுந்து நின்றவள் அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேற, கையலோ பாவமாக யுகனை பார்த்தாள். இதுல நான் தலை போட மாட்டேன், நீ தானே அவளுக்கு உதவி பண்ண போன, நீயே பாத்துக்க, இது உனக்கு தேவைதான் கையல். அவன் அழுத்தமாக சொல்ல, உதவி பண்றது தப்பா? அவங்க எனக்கு நல்லது நினைக்காம இருக்கலாம், ஆனா அதுக்காக அவங்க வழியில துடிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி பாத்துட்டு இருப்பேன்? அவள் சொல்ல, இரு பக்கமும் சலிப்பாக தலையாட்டிய யுகன் அப்போதுதான் அதிர்ச்சி குறையாமல் இன்னும் அதே இடத்தில் சிலையாக நின்றிருந்த தன் அம்மாவை கவனித்தான். அம்மா, என்னாச்சுமா? அவன் வேகமாக அவர் அருகே சென்றவன் தோளில் கை வைத்து உழுக்க, ஏதோ தூக்கத்திலிருந்து விழித்தது போல் மலங்க விழித்தார் வைதேகி. என்னப்பா ஆச்சு? அந்த ராட்சசி போயிட்டாளா? அவர் பதறியபடி கேட்க யுகனோ பக்கென்று சிரித்து விட்டான். ஆமாமா, ராட்சசியேதான், அவ போயிட்டாமா, ரொம்ப பயந்துட்டீங்க போல. அவன் சிரித்தவாறு கேட்க ஒரு பெருமூச்சு விட்டார் வைதேகி. ஆமாடா, பொண்ணா அது? கண்ணாடி எடுத்து கையில குத்தி கொலை பண்ண பாக்குது, அதுவும் பட்ட பகல்ல. அங்கலாயத்தவாறு அவர் சொல்ல தன் அம்மாவை ஏற இறங்க பார்த்தான் இவன். அப்போ நடுராத்திரி கொலை பண்ண வந்தா பரவாயில்லையா? அவன் கேட்ட விதத்தில் கையலுக்கே சிரிப்பு வந்துவிட்டது. ஆனால் அவளை முறைத்து பார்த்துவிட்டு இவன் அங்கிருந்து நகரப்போக வேகமாக சென்று அவன் கரத்தை பற்றினான் கையல். ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணேன்? அவன் முதல் தடவை தன் மீது கோவப்பட்டு செல்வதை தாங்க முடியாமல் கலங்கிய குரலில் அவள் பேச, அதான் என் பேச்ச கேட்க கூடாது முடிவு பண்ணல. அப்புறம் அதுவும் வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் இதை அவ்வளவு பெருசா இருக்க மாட்டேன். ஆனா அந்த ஆதிரா உன்னை படாத பாடுபடுத்தி இருக்கிறா, அவளுக்கு போய் நீ உதவி பண்ணத என்னால எதுக்க முடியல. அவன் கோவமாக சொல்ல, கையலுக்கு எப்படி அவனை சமாதானம் செய்வது என்று கூட தெரியவில்லை. சாரிங்க. அவள் உதட்டை பிதுக்கிய வண்ணம் சொல்ல, ஏனோ அவள் முகத்தை பார்க்கும்போது அவனுக்கு அதற்கு மேல் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியவில்லை. மெல்லிய புன்னகையோடு அவளின் தலையை இவன் வருடிவிட்டு செல்ல, கையலுக்கு இதுவே போதுமாக இருந்தது. அதே நேரம் இங்கு ஹாஸ்பிட்டலில் தாத்தாவையும் பாட்டியையும் அனுமதித்திருக்க, ரிஷியின் குடும்பத்தினரோ மனம் முழுக்க பயத்தோடும் பதற்றத்தோடும் நின்றிருந்தனர்.
இதுவரை தாத்தாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவருக்கு மனதைரியமாக பாட்டி இருந்திருக்கிறார். அதுவே பாட்டிக்கு ஏதாவது நடந்தால் அவருக்கு மனதைரியம் கொடுக்க தாத்தா இருந்தார். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையோ தலைகீழாக அல்லவா இருக்கிறது. இருவரும் ஒரே நேரத்தில் படுக்கையில் விழுந்துவிட அதை தாங்கும் சக்தி ரிஷி பேலஸில் யாருக்குமே இருக்கவில்லை. அண்ணா, என்னண்ணா சின்ன பிள்ளை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அவங்க நல்ல மனசுக்கு இன்னும் பல வருஷம் நல்லா இருப்பாங்க. தன் அண்ணனை எப்படியாவது தேற்றிவிட விஜயேந்திரன் முனைந்து கொண்டிருக்க சந்திரனோ ஒரு இருக்கையை பிடித்து தலை சாய்த்து அமர்ந்திருக்கையில் அவருடைய கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் லேசாய் கொட்டிக் கொண்டிருந்தது. நீ என்ன சமாதானப்படுத்த அது இதுன்னு சொல்லாத விஜயேந்திரா. அம்மா அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நம்ம குடும்பம் தாங்கிறது மறந்துட்டியா? நாம கொஞ்சம் வீட்டு பிரஷர் எல்லாத்தையும் அவங்க தலையில கொண்டு வந்து கொட்டாம இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆல்ரெடி அம்மாவுக்கு இப்படி தானே ஆச்சு. அதுல இருந்து நம்ம சுதாரிச்சிருக்கணும். அம்மாவுக்கு பண்ண அதே தப்பு அப்பாவுக்கும் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட நாம யோசிக்கவே இல்லை. கூறும்போதே அவர் வார்த்தைகளில் அத்தனை வழி தெரிய மற்றவர்களும் அவரை தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஐயோ, நாம சொல்லாம இருக்கத்தானே அவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இந்த தாமரை ஆண்டி தான் தேவையில்லாம உள்ள புகுந்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. தன் தாத்தா பாட்டிக்கு இப்படி ஆகிவிட்ட கோபத்தில் அவனும் கத்திக் கொண்டிருக்க அவனது தோளில் கை வைத்த ரிஷி இதற்கு மேல் பேச வேண்டாம் என்று சைகை செய்தான். அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? அவங்க பொண்ணை திடீர்னு காணுங்கிற வருத்தம் அவங்களுக்கும் இருக்கத்தானே செய்யும். அந்த ஆதங்கத்துல அவங்க ஏதோ பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல பெரியவங்க கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டா ஹர்ஷினியை சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்னு தோணிருக்கலாம். இதுக்காக எல்லாம் அவங்க மேல பழி போட்டு இருக்க முடியாது. அவன் தெளிவாக கூற அவன் கூறிக்கொண்டிருக்கும் விடயம் உண்மையாகவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதான் யாருக்கும் இருக்கவில்லை. நீ சொல்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருந்தாலும் எந்த நேரத்துல எதை பத்தி பேசணும்னு வளர்ந்தவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் ரிஷி. உணர்ச்சி வசப்பட்டிருந்தா நாங்களும் என்ன வேணும்னாலும் அந்த இடத்துல பேசியிருக்கலாம் இல்லையா? புருஷன் கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் ஹர்ஷினி சொல்லி இருக்கணும். சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி வெளியே போனது அவங்க பொண்ணோட தப்பு தானே. அதுவும் இந்த வீட்டு வாரிசு சம்பந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஹர்ஷினி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமா அவங்க 2 பேரோட ஹெல்த் மோசமாகி இருக்கணும். அவர் கூறிக்கொண்டிருக்க அப்போதுதான் ஆத்விக்கிற்கு ஒரு விஷயமே ஞாபகத்திற்கு வந்தது. மெல்ல நகர்ந்து ரிஷியின் அருகே சென்றவன், அண்ணா கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா? நான் உங்க கொஞ்சம் தனியா பேசணும். அவன் அழைக்க என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே ஆத்விக்குடன் சற்று தூரம் தள்ளி ரிஷி செல்ல அதே மற்றொரு முனையில் தன்னுடைய அறைக்குள் அடைந்து கிடந்த விக்னேஷ் ஹர்ஷினியின் நினைப்பை போக்க முடியாமல் பெரும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான். போதும் மாரியப்பா, உனக்கு நிம்மதியா இருக்கா? எனக்காக இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இந்த வீட்டுல போயிடுச்சு. என்னோட நிம்மதியும் இப்ப என்கிட்ட இல்ல. எனக்கான காதலும் இல்ல. என்னோட வாரிசும் என்கிட்ட இல்ல. நான் ஆசையா கட்டி வச்சேன் என்னோட பிசினஸ் கோட்டு, அது கூட உன்னால இடிஞ்சு போயிடும் போல இருக்கு. எதுக்காக ஹர்ஷினி நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்த? ஒரு நாள் தென்றல் மாதிரி என்ன வந்து தொட்டுட்டு போற, மறுநாளை புயல் மாதிரி வீசி அடிச்சு என் வாழ்க்கையில பெரிய பூகம்பத்தையே கிளப்பிட்டு போற. கொஞ்ச நாள் என் கூட உன்னால சந்தோஷமா இருக்க முடியலையா? நான் உனக்கு அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிட்டேன்? என்ன காரணம்னே சொல்லாம என்னை விட்டு போயிட்டீடி. இப்போ என்னடானா நான் உன்னை தேடி வரணுமா? அப்படி கனவுலையும் நினைச்சுக்காத ஹர்ஷினி. இந்த விக்னேஷ் ஒரு நாளும் இனி உன் காலில் வந்து விடவே மாட்டான். நீ தானே என்ன வேணான்னு தூக்கி எரிஞ்சு போன. ஒரு சின்ன காரணம் கூட எனக்கு தராம என் வாரிசோட இந்த வீட்டை விட்டு போன. நீ இனிமே எனக்கு தேவையில்லாத ஒண்ணுதான். எனக்கு உன் மேல எவ்வளவு காதல் இருந்தாலும் நீ பண்ற இந்த முட்டாள்தனத்துக்காக இறங்கி வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஒருவேளை நான் உன்னை தேடி வந்தா இதுவே ஒரு நல்ல சான்ஸ் உனக்குள்ள பதிஞ்சிடும். இனி எப்போ கோவம் வந்தாலும் வீட்டை விட்டு போனா இவன் இறங்கி வந்து நம்மளை சரி பண்ணுவாங்கிறதுக்காகவே அந்த விஷயத்தை ஒதுக்குவான்னு உன் மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அதுக்கு நான் என்னைக்குமே இடம் கொடுக்க மாட்டேன். உன் வாயால நீயே வந்து எதுக்காக இங்கிருந்து போனேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கற வரைக்கும் உன் கூட நான் சேர மாட்டேன். அதே நேரம் முன்னாலும் என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விடவும் மாட்டேன். ஏற்கனவே நீ என்னோட இன்னொரு முகத்தை பார்த்துருக்க ஹர்ஷினி. மறுபடியும் அதை பார்க்க நீ ஆசைப்பட்ட என்னால் அதை தடுக்க முடியாது. ஆக்ரோஷமாய் வழக்கம் போல் அவரது புகைப்படத்தை பார்த்து கத்திக் கொண்டிருந்தவன் வேக வேகமாய் குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு வீட்டிலிருந்து புயலென கிளம்பினான். வைத்தியசாலையில் அனைவரும் தத்தமது ஆதங்கத்தை கொட்டிக் கொண்டிருக்க திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவனாய் ஆத்விக் ரிஷியை அழைத்து தனியே செல்ல பற்பல யோசனைகளோடு ஆத்விக்குடன் சென்றான் ரிஷி. அங்க எல்லாரும் எவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன எதுக்கு தனியை கூட்டிட்டு வந்த? புரியாமல் ரிஷி கேட்க, ஐயோ அண்ணா இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா விக்கி அண்ணா சரியாகணும், கரெக்டா? அவன் கேட்டுவிட்டு தன் அண்ணனின் முகம் பார்க்க, கரெக்ட் தான், அவன் தான் ஹர்ஷினி இனிமே தேட வேண்டாம்னு சொல்லிட்டானே. இதற்கு மேல் நாம் என்ன செய்ய முடியும் என்னும் ரீதியில் கேட்டான் ரிஷி. அங்கதான் நான் விஷயமே இருக்கு. விக்னேஷ் அண்ணாவுக்கு வேணும்னா ஹர்ஷினி அண்ணி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா இருக்கலாம். அது ஒரு முரட்டு பிடிவாதம்னு கூட சொல்லலாம். அவரோட ஈகோவை அவர் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாம கண்ட இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. இங்க இருக்கிறவங்க ஏதோ ஒன்னத்தை நினைச்சு யோசிச்சுட்டே இருக்காங்கல்ல, அவங்க யோசிக்கிறதுக்கான ரீசனே விக்னேஷ் அண்ணா கிடையாது. அவர் ஏன் சோகமா இருக்காருன்னு இப்ப யாருக்கும் யோசனை இல்லையே. எல்லாருமே யோசிக்கிறது ஒரே விஷயம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களும் கூட அதை தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஹர்ஷினி அண்ணி கர்ப்பமா இருக்கிறப்போ அவங்க புருஷன் கிட்ட கூட சொல்லாம ஏன் வீட்டை விட்டு வெளியே போனாங்கிற அந்த ஒரு கேள்விதான் சுத்தி சுத்தி எல்லாரோட மண்டைக்குள்ளேயும் இருக்கு. இதை பத்தி யோசிச்சுதான் தாத்தா பாட்டிக்கு கூட இந்த மாதிரி ஆகியிருக்கலாம். அவன் விலக்கி கூறிக்கொண்டிருக்க ஏதோ ஒன்று புரிவது போல இருந்தது ரிஷிக்கு. சோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹர்ஷினியை கண்டுபிடிச்சு ரீசன் கேட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம், அப்படிதானே? தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டியபடி ஒரு சிறு யோசனையினுடைய அவன் கேட்க, எக்ஸாக்ட்லி அதேதானா. ஹர்ஷினி அன்னிக்கிட்ட போயிட்டு எதனால இப்படி சொல்லாம கொள்ளாம வெளியே வந்தாங்கன்னு கேட்டா எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்துடும் இல்லையா? தென் வை வி ஆர் வெயிட்டிங்? தீர்வுக்கு முடிவு கண்டுபிடித்து விட்ட ஆனந்தத்தில் அவன் கேட்க, எல்லாம் கரெக்ட் தான் ஆர்வி, பட் ஹர்ஷினியை எங்க போய் என்ன தேட சொல்ற? என் ஆளுங்களை விட்டு அவளை நான் தேடாத தெருவே இல்ல. பெருமூச்சு விட்டபடி அவன் கூற, ஐயோ அண்ணா, எனக்கு ஹர்ஷினி அண்ணி எங்க இருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். பட் அவங்க கிட்ட போயிட்டு பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இப்ப நீங்களும் ஓகே சொல்றப்போ
ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹெசிடேஷன். நாளைக்கு போயிட்டு அவங்கள பார்த்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். தீர்க்கமாய் அவன் கூற ஆத்விகை புரியாத பார்வை பார்த்தான் ரிஷி. வெயிட், ஹர்ஷினி எங்க இத்தனை நாள் இருந்தான்னு உனக்கு தெரியுமா? அப்ப முன்னாடியே சொல்லாம என்ன தேட விட்டு ஏன்டா உட்காந்துருந்த? நான் என் மண்டையை பிச்சுக்காத குறையா அது இதை யோசிச்சு சஞ்சனா கிட்ட எல்லாம் புலம்பிட்டு இருந்தா? அவன் கேட்க இத்தனை நாள் தேவையில்லாமல் நேரத்தை வீணடித்து விட்டோம் என்னும் சோகமும் அவனுக்குள் புதைந்திருந்தது. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைனா இன்னைக்கு காலையில தான் எனக்கும் விஷயம் தெரியும் என்று ஆரம்பித்தவன் நந்தினி சித்தார்த்தை சந்தித்ததிலிருந்து அங்கிருந்து விடயத்தை கொண்டு வந்து தன்னிடம் கூறியது முதல் அவன் விக்னேஷனும் சென்று கூறியதும் விக்னேஷ் கண்டுகொள்ளாமல் இருந்தது வரை அனைத்தையும் கூறி முடித்தான் தம்பி அவன். இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? அவன் என்கிட்ட இனிமே ஹர்ஷினியை தேட வேண்டாம்னு மெசேஜ் பண்ணிட்டு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறான். அன்னைக்கு நான் போன வேகத்துல என் கையில மட்டும் அவன் கிடைச்சிருந்தா அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருப்பேன். சஞ்சனா தான் குறுக்குல வந்து அவனை காப்பாத்திட்டான். நல்ல வேலை அப்படி ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் ஏதோ என்னாலதான் ஆரம்பிச்ச மாதிரி பெரிய டிராமா பண்ணிருப்பாங்க. சரி, வாட் எவர், இனிமே நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. நாளைக்கு வரைக்கும் டைம்ல இப்பவே போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டு வந்துடலாம். கூறிக்கொண்டே 2 அடி முன்னால் வைக்க போன ரிஷியின் கரம் பிடித்து தடுத்தான் ஆத்விக். ஐயோ அண்ணா, எனக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும்னு நான் சொன்னது அவங்க எங்க ஒர்க் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும்னு தான். மற்றபடி ஐ டோன்ட் நோ வேர் ஷி இஸ் லிவிங் ரைட் நவ். சோ திருப்பியும் நாளைக்கு காலையில தான் அவங்க அதே ஆபீஸ்க்கு வருவாங்கன்னு நந்தினி என்கிட்ட சொன்னான். இன்ஃபேக்ட் அவங்க இல்லனாலும் அந்த எம்டி கிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நானும் நந்தினியும் நினைச்சோம். பட் எம்டிக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை விக்னேஷ் அண்ணாவோட வைஃப் தான் அவங்கன்னு தெரிஞ்சிருந்தா வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா விக்னேஷ் அண்ணனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். நாம நாளைக்கு காலையில அங்க போயிட்டு எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். வேற யார்கிட்ட பேசினாலும் இதுக்கு தீர்வு கிடைக்காதுனா. தீர்க்கமாய் அவன் கூறி முடிக்க ஒரு சிறு தலையசைப்புடன் ஆத்விகை உள்ளே அனுப்பி வைத்த ரிஷி வெளியே நின்று இன்று அவன் அறிந்து கொண்ட அனைத்தையும் சஞ்சனாவிடம் ஒப்பிக்க தவறவில்லை. ஏனோ அவ்வப்போது நடக்கும் சில விடயங்களை தன் மனைவியிடம் சொல்லாவிட்டால் இப்போதெல்லாம் நிம்மதியாக நாட்களை கடக்கவே முடியவில்லை. அந்த முழு பலம் கொண்ட ஆனவனால் அந்த அளவுக்கு சஞ்சனாவிடம் தஞ்சம் கொண்டிருந்தான் ரிஷி. இப்போதும் கூட நடந்த விடயங்களை சஞ்சனாவிடம் கூறிய பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான். மேலும் சஞ்சனா கூறிய சில பல ஆறுதல்கள் அவனின் நெஞ்சுக்கு மறந்து விட்டது போல இருக்க இதமான மனநிலையுடனும் நாளை விடியும் போது அனைத்து பிரச்சனையும் முடிந்துவிடும் எனும் சந்தோஷத்துடனும் தன் தந்தை மற்றும் சிறிய தந்தைக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். அதே மற்றொரு முறையில் அலுவலகத்தில் நாளை செய்ய வேண்டிய வேலைகளையும் அறைக்குள் வந்து இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் ஹர்ஷினி. ஆல்ரெடி போன இடத்துல நிறைய வேலை பார்த்துட்டு தானே வந்திருப்ப. இப்பவும் இதுக்காக அதிகம் வேலை பண்ணிட்டு இருக்க ஹர்ஷினி. ஏதாவது நிறைய சம்பாதிக்கணும்னு குறிக்கோள் வச்சிருக்கியா என்ன? புரியாமல் அதே நேரம் ஆச்சரியமாகவும் மாதவி கேட்டு வைக்க அவளுக்கு சிறு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தாள் ஹர்ஷினி. என்ன நீ டவுட் கேட்டா சிரிக்கிற? பதில் கிடைக்கவில்லை என்றதும் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு அவள் மீண்டும் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதவி. வாழ்க்கையில சில விஷயங்களை மனுஷனா பிறந்தா மறந்துதான் ஆகணும். அப்படி மறக்க முடியாத டைம்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேலை ஏதாவது செஞ்சா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி டைவர்ட் ஆகிடும். சோ சில மோசமான நினைவுகள் நம்ம மனசுக்குள்ள திருப்பி வந்து நம்மள தொந்தரவு செய்யாது. மாதவிக்கு விளக்கம் கொடுக்கும் போதே தன் கணவனுடன் ஆதிராவை கண்ட நிகழ்வு மீண்டும் ஒரு மின்னல் கீற்றை போல அவள் மனதிற்குள் வெட்டிச் செல்ல மறுபடியும் தன்னை ஆட்கொள்ள நினைத்த அந்த மோசமான மனநிலையை ஓரம் தள்ளியவள் மீண்டும் கணினிக்குள் புதைந்தாள். இந்த பொண்ணோட லைஃப்ல பெருசா ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா இவ யார்கிட்டயும் அதை ஷேர் பண்ண விரும்பல போல. எப்படியோ அதை மறக்க நினைக்கிற மெமரின்னு அவளே சொல்றாளே. திருப்பி எதுக்கு நம்ம நோண்டி கேட்டுட்டு இருக்கணும்? நம்ம வேலையை நாம பாத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. ஆனாலும் யாரையும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடவும் முடியாது. ஐயோ மாதவி, உனக்கு என்ன ஆச்சு? நீ மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டா உன்னை தடுக்கிற வலிமை யாருக்கும் இருக்காது போல. எதுக்காக இப்ப அந்த பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? கண்டபடி யோசிக்காம கிடைக்கிற நேரத்துல நிம்மதியா படுத்து தூங்கு மாதவி. தன்னை தானே மனதிற்குள் அதட்டிக் கொண்டவள் அடுத்த நிமிடமே கட்டிலில் பிறண்டு உறங்கிவிட தான் அங்கு வந்த நாளில் இருந்து சரியாக பகல் நேரத்தில் உறங்கும் மாதவியை பார்க்க ஆச்சரியமாய் இருந்தது ஹர்ஷினிக்கு. ரொம்ப அப்பாவியான பொண்ணு மாதிரி தான் இருக்கா. மீரா சொன்ன மாதிரி கெட்ட பொண்ணு போல தெரியலையே. யார் என்ன சொன்னா என்ன? நம்ம கூட ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதே போல நாமளும் இருந்துட்டு போக வேண்டியதுதானே. இருந்தாலும் பல வருஷம் இங்கேயே இருக்கிறவ சொல்றதை கேட்கறதுதான் புத்திசாலித்தனம். மாதவியைப் போலவே அவளும் இரு பக்கத்தாலும் யோசித்துவிட்டு பின்னர் அதில் மூழ்க வேண்டாம் என்று நினைத்தாள். அதை பற்றி வெகுவாய் சிந்திக்காதவள் தன்னுடைய வேலையிலேயே கவனமாய் இருக்க இங்கு ஹர்ஷினி வேலை பார்க்கும் அலுவலகத்திற்குள் தடாலடியாக காலடி எடுத்து வைத்தான் விக்னேஷ்.